சொல்லுக்கா, நீ இல்ல சொல்லு. இல்ல கேஜிஎஃப் 2 உங்களுக்கு பிடிக்காது, கேஜிஎஃப் 1 பிடிக்கும், கரெக்ட் தானே? கிட்டத்தட்ட அப்படிதான். எனக்கு கேஜிஎஃப் 1 வந்துட்டு ஓரளவு ஓகே. கேஜிஎஃப் 2 வந்து ஏன்னா ஓகே, அது இங்க மாதிரி சைடு அப்படி ப்ரோ பார்த்து முடிச்சு. இந்த படத்தை நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா கேஜிஎஃப் 1 மாதிரி தான் இருக்கு. கேஜிஎஃப் 1 ஆமா ஆமா அப்பனா உங்களுக்கு எல்லாம் கேஜிஎஃப் 2 விட இந்த படம் பிடிக்கும்ல? கேஜிஎஃப் 2 விட கேஜிஎஃப் 1 பிடிக்கும். இது கேஜிஎஃப் 1 அப்படியே எடுத்து வச்சிருக்கான். இல்ல அது இருக்கட்டும். நான் என்ன கேக்குறேன் புரியுதா? கேஜிஎஃப் 2 நல்ல படமா, இது நல்ல படமா? எது உங்களுக்கு எது நல்ல படம் அது சொல்லுங்க. கேஜிஎஃப் 2வா இதுவான்னு கேட்டா நான் சலாரா தான் சொல்லுவேன். பட் அதாவது எப்படின்னா நல்ல படம் அப்படின்னு இல்ல, அந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி கம்பேரிட்டிவ்லி உனக்கு எது ஒர்க் ஆச்சு அப்படி கேட்டா நல்லங்கிறதெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. இல்ல அதான் கேக்குறேன். ரெண்டுல உங்களுக்கு இது பிடிச்சிருக்குல்ல, அதுவே பெரிய கேஜிஎஃப் 2 வெர்சஸ் சலார் அப்படின்னு கேட்டா எனக்கு சலார் வந்து அட்லீஸ்ட் அப்ப அந்த படம் சக்சஸ் ஆயிருக்கு. செய்யுது அப்ப உங்களுக்கு சக்சஸ் ஆயிருக்கா இல்லையா அந்த படம்? அதை விட இது நல்லா இருக்குன்னு அப்புறம் நான் சிம்பிளா சொல்றேன். அவர் கேஜிஎஃப் 2 அடிக்கிறதுக்கு வேற விஷயம் என்ன வந்து எங்கேயுமே வந்து எமோட் பண்ணல, என்ன எங்கேயுமே இல்ல செய்யுது. அது அப்படி கேட்கல செய்யுது. இப்ப கேஜிஎஃப் 2 உங்களுக்கு பீஸ்ட் கூட வந்தனால அது அப்படி சொல்றீங்களா இல்ல உண்மையிலே கேக்குறேன்? ஆமா அப்படிலாம் நான் அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன். எனக்கு உண்மையிலேயே கேஜிஎஃப் 2 வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. ரொம்ப மொக்க குப்பைன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படி. ஆனா கேஜிஎஃப் 1 பிடிச்சிருந்தது. ஆமாங்க, கேஜிஎஃப் 2 விட இது பெட்டர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சலார் பெட்டர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எஸ் ஆமா, ஏன்னா நான் அந்த பூசி மூலிகைலாம் பேச மாட்டேன், உடச்சு பேசிடுவேன். கேஜிஎஃப் 2 விட இது பெட்டர் ஃபார் மீ. யாரு நீங்களா? ஆனா கேஜிஎஃப் 1 விட இது பெட்டர்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இது கேஜிஎஃப் 1 திரும்ப எடுத்து வச்சிருந்தாலும் கேஜிஎஃப் 1ல அந்த புரோட்டகனிஸ்டுக்கான வாண்ட், அந்த கொஞ்சம் கனெக்ட் ஆகும். அதான் நல்லா கனெக்ட் ஆகும். ஆமா, இதுல உங்களுக்கு அந்த கனெக்ட்லாம் கிடையாது. மேஜிக் ஒன்லி அப்படி போயிட்டே இருக்க முடியும். பில்டப் அதெல்லாம் வந்து அது ஒரு வேர்ல்ட் ப்ரோ. செய்யுது ப்ரோ, இதுவும் வேர்ல்ட் தான். அந்த வேர்ல்டுக்குள்ள ஒரு மயிரும் இல்லங்க. சலார் ஒரு தடவை பாக்குற மாதிரி தான் இருக்குது படம், ஒண்ணு குப்பா கிடையாது. ஆமா ஜாவித் சொல்லு. ஒண்ணும் கேக்கலடா, ஆரம்பிச்சிட்டான்டா தலைய குகைக்குள்ள இருந்து பேசுறது, காத்து வர்றது அதெல்லாம் வரும். கத்தியில ஒண்ணும் கேக்கலடா, கிட்டார் வாசிச்சிட்டு இருக்கடா. உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருவாரு எங்கேயாவது போய். இப்பதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிச்சுங்கறாரு. எப்பா நீ படம் பார்த்துட்டு வந்து நிதானமா பேசு. வெளிய போயிட்டு உள்ள வா, மறுபடியும் சுத்தமா கேக்கல ஒண்ணும். ஆமா, வெளியில போயிட்டு நீனே மரியாதை உள்ள வெளியே அனுப்பப்படுவாங்க. டேய் ஒண்ணும் கேக்கலன்ற திருப்பி அதே நீங்க நைட்டு பேசுனதுதானா? நைட் என்ன பேசுனீங்க? நைட் அதான் இவர் முட்டு குத்துனுங்கிறதா பேசிட்டு இருந்தோம். ஆனா முட்டு இத முட்டுன்னு சொல்றதுதான் எனக்கு வந்துட்டு ப்ரோ சையத் ப்ரோ, அது எப்படி தெரியுமா? நீ வந்து அபிதாரி விட்டோபா, நீ பேசாத. உனக்கெல்லாம் படமே பார்க்க தெரியாது. இல்ல நான் சொல்றேன் இருங்க. படம் பார்க்க தெரியாது, உனக்கெல்லாம் படமே பார்க்க தெரியாது. அனிமலே நான் தான் உங்களுக்கு என்லைட்மெண்ட் கொடுத்தேன். நீங்க முன்னாடி வரைக்கும் முட்டு தான் குத்துந்தீங்க அந்த படத்துல. ஐயோ அனிமல் இப்பவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகும். சில விஷயங்களை சிலவங்க குளோரிஃபை பண்ணி பேசும்போது அப்படிலாம் பேசாதீங்க, அதெல்லாம் சைக்கோத்தனமா தான் இருக்குது. ஆனா ஒரு கமர்ஷியல் சினிமாவா ஒரு படத்தை படமா பாருங்க அப்படிதான் நான் சொல்லுவேன். சரி சையத் ப்ரோ, அனிமலை நல்லா இல்லைன்னு சொல்லி பேசியிருக்கிறானா? நான் படமா குப்பைன்னு பேசியிருக்கிறேனா? அந்த கேரக்டர் ப்ரோ இது சொல்லு நான் கேக்குறேன். இது வந்து இவன் பிரபாஸ் வந்து எனக்கு கேஜிஎஃப் மாதிரியே வேணும்னு சொல்லிட்டு சில சீன்லாம் வச்ச மாதிரியே இருந்துச்சு. இல்ல அப்படி கிடையாது. அங்கதான் நீ தப்பு பண்ற. பிரசாந்த் நீலுக்கு அதுதான் வருது. பிரசாந்த் நீல அப்படிதான் எடுக்கிறான். கேஜிஎஃப் மாதிரி இவர் எடுக்க சொல்லியிருக்காரு. இல்ல சும்மா இருங்க, பிரபாஸ் வந்து கேஜிஎஃப் மாதிரி எடுக்க சொல்லியிருக்காரு. அதுக்காண்டி ப்ரோ அவனுக்குமே இதுதான் ப்ரோ வேர்ல்டுன்னு தெரியுது. அவன் என்ன தெரியுமா சொல்றான்? இந்த மாதிரி ஹிஸ்டரியில பெருசா ஒரு லாங் ஸ்டோரி வச்சு கன்சார்னு ஒரு விட்டோபா ப்ரோ நான் ஸ்டோரி பத்தி சொல்லல. சில சீன்லாம் அப்படியே வாண்டடா இவனை பில்ட் அப் பண்ணனும்னு வச்ச மாதிரியே பிரசாந்த் நீலுக்கு அந்த ஐயோ ஆமா பிரபாஸ் வந்து அப்படியே குழந்தை ப்ரோ, ஒண்ணுமே தெரியாது. சூப்பர் அப்படி கிடையாது. இவனே ஒரு டைரக்டரே அப்படித்தான் இருக்கும் பொழுது நீ வந்து நீ எப்படி தெரியுமா இருக்குது? சுந்தர் சீட்டை போயிட்டு எனக்கு நல்ல காமெடி சீன்ஸ் வச்சு படம் வேணும் அப்படின்னு கேட்ட மாதிரி இருக்குது. அவனே அப்படித்தான் எடுப்பான்.
அதுல நீ என்ன சொல்றது தனியா? சரி சக்தி நீ சொல்றா ப்ரோ. உங்களுக்கு புரியுதா? புரியுது. நீ சொல்லு உன்னோட சொல்லுங்க ராஜேஷ் ப்ரோ. உன்னோட விமர்சனத்தை சொல்லு. எப்படி இருக்கு படம் ப்ரோ? ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் அந்த அவன் வந்துட்டு ஒரு சீன்ல அடிப்பான் ப்ரோ, அந்த சீன் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறம் இன்டர்வல் நல்லா இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல அங்கங்க ஒரு 2-3 சீன் நல்லா இருக்கும். அவ்வளவுதான். படமா நல்லா இருக்கும். ஏன் இன்டர்வல்ல சிக்கன் பர்கர் நல்லா இருக்குமா? அது KGF 2 உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? எனக்கா கனி ப்ரோ? ஆமா எனக்கு ரெண்டுமே பிடிக்கும். KGF 1 பிடிக்கும், 2 பிடிக்கும். ஐ மீன் ஆஹா ஓ பீக் சினிமா அப்படிலாம் இல்ல, ரெண்டும் நல்ல படம், அவ்வளவுதான். ரெண்டும் பிடிக்கும், ஆனா இது பிடிக்கலன்றீங்களா? ஆமா. கொஞ்சம் டவுட் தான். அது பிடிக்கலன்னா இது பிடிக்காது. அது அது கரெக்ட் தான். சில பேர் அது அது பிடிக்காதவங்க இதெல்லாம் நல்லா இருக்கு. நம்ம ஆளுங்க KGF 2க்குலாம் நெகட்டிவ் ரிவ்யூ அவ்வளவா கொடுக்கவே இல்ல. இந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ தான் நம்ம மேஜரா வந்து. KGF 2க்கு நெகட்டிவ் வந்தது OTTக்கு அப்புறம் தான் வந்துச்சு. இந்த படத்தையோட தியேட்டர்ல பார்த்தோனே வந்துட்டு எனக்கு தோணுச்சு இது ஒரு பெருசா என்ன ப்ரூஃப் காமிங்க, ப்ரூஃப் காமிங்க. இல்ல நான் எங்க அப்ப ட்விட்டர்லாம் கிடையாது. அப்ப நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன்னா, இதை சொன்னா பீஸ்டோட வந்திருக்குதுங்கிறதுக்காக சொல்லுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பெருசா எதுவும் சொல்லிக்கல. நம்ம சொன்னா சில்றத்தனமா இருக்கும், நம்ம படத்தோட வந்திருக்குது அப்படிங்கிறதுக்கு. ஓஹோ உனக்கு பீஸ்ட் பிடிச்சிருக்கு, KGF 2 பிடிக்கலையா அப்படி சொல்லுவானுங்க. பாயிண்ட் ஆஃப் காஷன், இந்த OTT ரிவ்யூ எல்லாம் வந்துட்டு ஃபக் OTT ரிவ்யூஸ், அதுக்கும் சம்பந்தமே இல்லை. நீங்க அது படம் ஓடுனதுக்கு அப்புறம் ரிவ்யூ சொன்னா என்ன சொல்லாட்டி என்ன, அது OTTல அடி வாங்குது. சச்சினு ஸ்ரீதர்லாம் 2.5 கொடுக்க மாட்டாரு, அவரே இந்த படத்துக்கு 2.5 கொடுத்துருங்க. நான் சலாரை பத்தி பேசல. இந்த KGF 2 OTTல அடி வாங்குச்சுல, அது சம்பந்தமே இல்ல. அது OTTல அடி வாங்குது, எங்கேயோ அடி வாங்குது. ஆனா தியேட்டருக்குலாம் அந்த படம் என்ன பண்ணணுமோ அது அந்த படம். அது லாஜிக்லே இல்ல. மார்க்கெட்டிங் நம்ம எப்படி வந்து OTTல ஓடலாம். சலார்லாம் 700 தன்னாலே பெருசு. அதத்தான் நான் சொல்லிட்டு இல்ல, டங்கி ஈக்குவலி பேட்ரா. நீ போய் பாரு சக்தி. இல்ல 700 தாண்டிடுங்க கண்டிப்பா. இல்ல நான் சொல்றேன் சலாருக்கு வந்திருக்கிற சலார் நான் பாத்துட்டேன், டன்கிக்கு வந்திருக்கிற ரிவ்யூ பாத்துட்டு இருக்கிறேன். சலார் தான் ஜெயிக்கும். இந்த சினாரியோல நீடிச்சுன்னா சலார் தான் ஜெயிக்கும். அது எவ்வளவு 800 பண்ணும் அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு. 800. நானும் அதான் நினைக்கிறேன். இது வந்து ஆவரேஜா இருந்தாலே இல்ல கனி ப்ரோ திங்கக்கிழமைக்கு அப்புறம் பாருங்க சலார். நானும் அதான்டா சொன்னேன் சக்தி அவர்கிட்ட. சலார்லாம் ஓடிரும் படம். நான் அதே தானே உங்கள்கிட்ட சொன்னேன் ப்ரோ. மண்டேக்கு அப்புறம் சஸ்டெயின் ஆகுமான்னு கேட்டா ஆகும்னு சொன்னீங்க நீங்க. ரிவ்யூ வந்துட்டு இருக்கு சலாருக்கு, எல்லாம் துவைச்சிட்டு இருக்கானுங்க போட்டு. அதை தாண்டா அவர்கிட்ட கேட்டேன், ஆனா அவர் வேற மாதிரி வியூ பாயிண்ட், அவரோட வியூ பாயிண்ட் கம்ப்ளீட். இதெல்லாம் ரிவ்யூ எல்லாம் தாண்டி இதெல்லாம் ரிவ்யூ எல்லாம் ஒண்ணும் பண்ணாது இந்த படத்தை. ப்ரோ இது அந்த மாதிரி ரிவ்யூஸே வரல ப்ரோ. சையத் ப்ரோ ஆக்சுவலா அனிமலுக்கு இந்த சைடு நெகட்டிவா வந்தாலும் அந்த சைடு பாசிட்டிவா வந்தது. இதுக்கு எங்க பாசிட்டிவா வருது உனக்கு? இந்த படத்துக்கு ரிவ்யூ எல்லாம் தேவையில்ல இருக்கிறவனே இதெல்லாம் ரிவ்யூ பார்த்துட்டு போவானுங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் வந்து ஐயோ நீங்க இல்ல உங்களுக்கு ஒண்ணு புரியல. நீங்க ஏன் ஒரு இத மறந்துட்டு பேசுறீங்க? இது இல்ல இது ஏ ஃபிலிம் விட்டோபா ப்ரோ, ஏ மூவி ப்ரோ. அத கூட இவங்க எல்லாம் கண்டுக்க மாட்டாங்க ப்ரோ. நம்ம குழந்தையோட போயிட்டு மாஸ் படம் பாக்குறோம், கமர்ஷியல் படம் பாக்குறோம். இம்ப்ரெஷன் இல்ல சக்தி யாருக்கும். அவன் படம் வந்து இட்டானா வேர்ட் ஆஃப் மவுத் வந்தாதான் உள்ள போற நிலைமையில தான் இப்ப இருக்கானுங்க. இன்னொன்னு இருக்கு. நீங்க அனிமல் ஏ ஓடுச்சுன்னா அவங்க நார்த்ல ஓடுச்சு, இது வந்து நார்த் சவுத் வாரு ப்ரோ. அவங்க அப்படியெல்லாம் டங்கி நல்லாவே இல்லைனாலும் விட்டு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. மேல பாருங்களேன், 56 கோடி தான் ப்ரோ வேர்ல்டு வைட் டே ஒன்னு. அது ஆக்சுவலா வந்துட்டு புவர் ஸ்டார்ட் தான். இது SRK ஹிரானி ஸ்டாண்டர்டுக்கு இது ரொம்ப புவர் ஸ்டார்ட். ஸ்டார்டிங் கம்மியா தான் இருக்கும், எண்டிங்ல எல்லாருமே லியோ அளவுக்குலாம் வந்துட்டு ப்ரீ புக்கிங்கும் கிடையாது. லியோ அளவுக்குலாம் ஃபர்ஸ்ட் டே ப்ரோ. லியோ அளவுக்கு 10 ஜவானே கிடையாது ப்ரோ. கிடையாது. ஏன்னா அத நம்மளால கண்ணோட பார்க்க முடியும். எனக்கு என்ன பெரிய ப்ரோ விட்டோபா ப்ரோ 130 வரும் அவ்வளவுதான். 150 ஐங்க அப்படின்னு மாதிரி இல்ல 150 வர வாய்ப்பு இருக்கும். வாய்ப்பு இல்லனாலும் போட்டாலும் போட்டுருவாங்க ப்ரோ. ஒன்ல என்ன அது ஒரு ப்ரமோஷன் தான். 180 அது இல்ல டன்கி அவுட் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான். டன்கி கடவுளே நினைச்சாலும் காப்பாத்த முடியாது. இப்ப யாரு டங்கிய பத்தி பேசிட்டு இருக்கா? நீங்க டங்கிய டவுன் பண்ணனும்னா வாட்டடா பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல டங்கி சலாருக்கு தான போட்டி. அப்ப அதானே பேசணும். இல்ல கனி ப்ரோ சலார
ஃபர்ஸ்ட் ஷோலயே முடிச்சிட்டானுங்க, டன்கி எல்லாம் செஞ்சுட்டு டைட்டில இருக்கானுங்க அங்க. பாத்தியாடா சக்தி? மீம் ட்ரோல்லாம் பேசுற வந்துட்டு இருக்கு. என்ன டைட்டில் வச்சிருக்கோம்? டன்கி ஆர் சலார் கிளாஷ் வின்னர் ஒரே டைட்டில ஆனா பாத்தியா? ஆனா டங்கி சேது தான் ப்ரோ வின்னரு. ஆனா சேது ப்ரோ ஆனா சல்லார் பிரபாஸ் ஒரு பிஆர் டீம் இருக்குல்ல, அந்த ஆதி புருஷ் ஓப்பனிங் வந்து 105 106 தான் வந்துச்சு, ரவுண்டா 140 போட்டான்ல. எதுவும் கன்ஃபார்ம் இருக்கும் 160 170 போட்டாங்க பாருங்க ஓப்பனிங் டே. எதுக்கு எதுக்கு 160 இது போட்டாங்க? ஓப்பனிங் டே டே 1 கலெக்ஷன் சொல்லி போடுவாங்க பாருங்க. சரி டங்கி ஓப்பனிங் கலெக்ஷன் எவ்வளவு முதல் நாள்? 56 கோடி ரூபா. 56. 56 கோடி ரூபா வேர்ல்டு வைட். மொத்தமாவே அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சிருக்கு இந்த ஏங்க, படத்துக்கு அது அதிகம் தான் அது நினைக்கிறேன் ப்ரோ, இந்த இந்தியால மாதிரி டிராமா 56ங்க. பிலிம்க்கு. இந்தியால 56. இந்தியால இந்தியால 56, இல்லடா, வேர்ல்டு வைடே 56 தான்டா. வேர்ல்டு வைடு 56 தான் அது. வேர்ல்டு வைடு 56லாம் இல்ல, வேணா செக் பண்ண டேய், போய். வேர்ல்டு வைடு ப்ரோ இந்த படம் ரொம்ப கம்மி ப்ரோ, சவுத்ல எல்லாம் படம் ஓடவே இல்லை ப்ரோ. ஏய் இல்ல ப்ரோ, சச்சின் ப்ரோ இவன் தப்பா போட்டிருக்கானா? அப்பயே ஓவர்சீஸ் படம் ரிலீஸ்க்கு முன்னாடினாலே 3.5 மில்லியன் பார்த்தேன் ஓவர்சீஸ் ப்ரீ புக்கிங். டேய், அது டே ப்ரீ 1க்கு புக்கிங். டே 1 ப்ரீ புக்கிங், டே 1 ப்ரீ டே 1 புக்கிங். வாய்ப்பே இல்ல. டே டேய் 1 இல்ல சக்தி ரொம்ப கம்மி அது. அவ காட்டுறவன் மட்டும் தான் 3.3 இப்ப என்ன எவ்வளவு வச்சிருந்தான். 2000 கோடி ரூபா ஷாருக் கான் படம், வந்து 1.0 1.3 2000 தான் கோடி இருந்துச்சு. ரூபா படம் கொடுத்திருக்காரு இந்த வருஷத்துல. ஒரு படம் ஃபிளாப் கொடுத்திருக்காரு. இப்ப ப்ரோ இல்ல சையத் ப்ரோ இதுவுமே பெரிய காம்போ தானே. இது ஓடிரும், சலார் ஓடிரும். இது கமர்ஷியல் கண்டென்ட்லாம் உங்களுக்கு. இல்ல செய்யாது ப்ரோ, இது ஏங்க, டங்கியே இவ்வளவு சலார் கம்மியா எப்படிங்க இருக்கு. ஓடும்? செஞ்சிட்டு இருக்கானுங்க, எந்த விதத்துல போடும்னு நினைச்சிட்டு அதெல்லாம் இருக்கீங்க? ஓடுங்க, பயங்கரமா ஓடுங்க. ஏப்பா இல்ல எந்த கனி பெரிய ப்ரோ பெரிய நீங்க நீ அவரை அப்படின்னா ஏத்தி விட்டு நீங்க இருக்கீங்க, சாபம் நல்லாவே எல்லாம் தெரியுது நீங்க பார்த்துட்டு ஏன் பேசுறது. ஓடல? இதெல்லாம் உண்மையிலே ஓடுங்க. இந்த மாதிரி படம் இதெல்லாம் போற இது அடி கிடையாது. புடிச்சுலாம் ஜெயிலர்லாம் இல்ல, பார்க்க இதெல்லாம் மாட்டாங்க இந்த படம். இதெல்லாம் ஒரு மேஜிக். இருங்க இதெல்லாம் சையத் ஒரு ப்ரோ ஜெயிலர்லாம் இல்ல மேஜிக். இல்ல ஓடிக்கல அந்த ஒரு மாதிரி நிமிஷம் தாங்க. ஒரு ஜெயிலர் நிமிஷம் ஓடிக்கல அந்த பேச மாதிரி தாங்க. விடுங்க. KGF சையத் 2 ப்ரோ ஒரு அளவுக்கு நிமிஷம் பேச கலெக்ஷன் பண்ணாது. விடுங்க. ஆனா KGF 2 ஐயோ பெட்டர் இருங்க கண்டென்ட். பேச விடுங்க. அப்படியே அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்க வேண்டியது. சையத் ப்ரோ இருங்க, சொல்றதை கேளுங்க. கேக்குறீங்களா? சொல்லு. இந்த படம் கோல்டிஸை தவிர யாருமே நல்லா இருக்குன்னு சொல்லல. அவங்களும் ஃபேன்ஸ், பிரபாஸ் ஃபேன்ஸ் ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தவங்க. இதுக்கப்புறம் நார்மல் ஃபேன்ஸ் வந்து பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோம். ரிவ்யூவர்ஸ் இல்ல ப்ரோ, நான் இந்த நேர்ல படம் போயிட்டு வந்து வரேன் ப்ரோ. இல்ல கனி ப்ரோ இருங்க. ரிவ்யூவர்ஸ் இந்த படத்துக்கு நெகட்டிவா தான் கொடுத்துட்டு இருக்கானுங்க. விட்டோபா ப்ரோ ரிவ்யூவர்ஸ் சரி சரி கனி ப்ரோ இருங்க, ரிவ்யூவர்ஸ் இருங்க கனி ப்ரோ ரிவ்யூவர்ஸ்ங்கறீங்களா? ஐயோ விதை போடுதாரு கல்கி அவர் படம்ல. கனி ப்ரோ ரிவ்யூவர்ஸ்னு சொல்லாதீங்க. நான் தியேட்டர்ல கேளுங்க, நான் தியேட்டர்ல பார்த்துட்டு வந்தேன். ஆனா படம் ஓடுன்றீங்களா? இருங்க, டங்கிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாரும் பாசிட்டிவ் ரிவ்யூ தான். ஓடுன்றீங்களா? நீங்க இது ஓடுங்கிறீங்களா? சலார் ஓடுங்கிறீங்களா? வாய்ப்பே இல்ல. நான் டங்கியை விட நல்லா ஓடும். டங்கியை விட நல்லா ஓடும். ஏன் அப்படி ஓடுன்னு சொல்றீங்க நீங்க? ஏன்னா இந்த மாதிரி மாஸ், இந்த மாதிரி ஆக்ஷன் பிலிம் தான் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் விரும்புறாங்க. இதான் பாக்குறாங்க. டங்கியை பார்க்க மாட்டாங்க. யங்ஸ்டர்ஸ் முக்கியமா ஃபேமிலி ஆடியன்ஸ் முக்கியமா? அவன் ஹிந்திலேயே நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? டங்கியை விட சலாருக்கு தான் கூட்டம் வரும். பாப்போம். நம்ம ஊர்ல ரிலீஸ் ஆகல டங்கி, அதனால நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நார்த்ல அவங்க இது பண்ணி வச்சிருக்காங்க, அங்கிட்டு பாத்துக்கலாம். இல்ல இந்த ஓப்பனிங்கே ஏன் இவ்வளவு கம்மியா இருக்கு சொல்லுங்க பாக்கலாம். ப்ரோ ஃபீல் குட் மூவி ப்ரோ. அந்த டைரக்டர் பெரிய டைரக்டர் தானே எப்படியா இருந்தாலும். இதுவும் பெரிய காம்போ ப்ரோ. பெரிய டைரக்டரா இல்ல ப்ரோ. இல்ல அதாவது ஏன் கிரியேட் பண்ண முடியல? டங்கியுடைய ஆன்லைன் ரிவ்யூ என்ன சொல்றாங்கன்னா, ஃபீல் குட் ஜான்ர் மூவி மேக்கிங் யூ டு ஃபீல் பேட் அப்படிங்கறாங்க. யார் சொன்னா அப்படின்னு? யார்? இட் இஸ் பிரசாத். அதே மாதிரி கொஞ்சம் சலார் சொல்லுங்களேன். சலார் சொல்லுங்க. மைண்ட்லெஸ் ஆக்ஷன் ஜஸ்ட் பில்ட் அப் வாட்ச் ஃபார் தி மேக்கிங். சேது ப்ரோ என்ன சலாருக்கு உப்பு அதிகமா இருக்கு, என்ன செய்யும்? நமக்கும் என்னென்ன பாருங்களேன். சலார எல்லாம் வச்சு செஞ்சுட்டு இருக்கானுங்க மீம் போட்டு. இவரு டங்கிக்கு வந்து நெகட்டிவ் ரிவ்யூ. இருங்க ப்ரோ ஒரு நிமிஷம். இல்ல இருங்க வெங்கராஜ் ப்ரோ, சையத் ப்ரோ இருங்க. சையத் ப்ரோ நான் ஒண்ணு சொல்றேன். நான் நேர்ல பார்த்த தியேட்டர்ல பார்த்த ரெஸ்பான்ஸ் சொல்றேன். இருங்க நீங்க எலைட் பீப்புள்ஸ் கூட உட்காந்து பாத்துருப்பீங்க. நான் சொல்றதை கேளுங்க. ஸ்பூஃப் மூவி மாதிரி வர ஒவ்வொரு சீனுக்கும் சிரிக்கிறாங்க. டேய் நினைச்சேன்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு படம் முடிஞ்சு வெளில வரப்ப சொல்றாங்க, இதுக்கு டங்கியே போயிருக்கலாம்டா, எதுக்குடா இதை புக் பண்ணிட்டு. ஐயோ டங்கில சிரிக்க கூட முடியல. கேளு, கேஜிஎஃப் ஒண்ணுக்கு இப்படிதான் சிரிச்சாங்க. கேஜிஎஃப் ஒண்ணுக்கு சிரிச்சாங்களா இல்லையா தமிழ்நாட்டுல? கடைசி தமிழ் டிவில போட்டாங்க. கேஜிஎஃப் ஒண்ணுக்கு சிரிச்சாங்க எல்லாரும். ராக்கி பாய் அதாவது ப்ரோ கேஜிஎஃப் ஒண்ணுக்கு சிரிச்சாங்க.
யாரு சிரிச்சா? அப்பெல்லாம் ஒண்ணுமே அப்பெல்லாம் இல்ல, இல்ல ஏது நீங்க bro எல்லாம் போய் அவ்வளவுதான் சிரிச்சாரு? ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல பாக்கும்போது அதே தான் சொன்னாங்க. இதெல்லாம் ஓவர், இதெல்லாம் நல்லா இல்ல, ஓவர் ப்ரோ பில்டப் ப்ரோ பில்டப் ப்ரோ கொடுத்துருக்காங்க ஓவர் அப்படிதான் பில்டப் கேஜிஎஃப் சொன்னாங்க. வரும்போது ப்ரோ யாருன்னு எல்லாம் ப்ரோ பாசிட்டிவ் கனி இதெல்லாம் ப்ரோ வந்து இல்ல இல்ல கனி ப்ரோ நீங்க தெரிஞ்சிருக்காரு ஒரு ப்ரோ. நிமிஷம் சுரேந்தர் சலார் பாத்துட்டீங்களா கனி ப்ரோ? சுரேந்தருக்கு தெரியும். சுரேந்தர் கேஜிஎஃப் ஒண்ணு இல்ல ஆரம்பத்துல ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் தான் நல்லா தமிழ் இருக்குனாங்க. ஆடியன்ஸ் என்ன தியேட்டர்ல சொன்னாங்க? பாக்கும்போது நிறைய அட பேர் அந்த ஒரு படத்தை நிமிஷம் கழுவி இல்ல தான் இல்ல ஊத்துனாங்க. ஒரு நிமிஷம் கனி ப்ரோ செகண்ட் சலார் கேட்கல பாத்துட்டீங்களா? 4 பேர் பேசுறாங்க. கலாய்க்க தானே கனி ப்ரோ செஞ்சானுங்க. அந்த இது சலார் பில்டப் பாத்துட்டீங்களா? ஓவரா இருக்குதுன்னு. ப்ரோ இருங்க சையத் ப்ரோ சும்மா. கனி ப்ரோ சலார் பாத்துட்டீங்களா? இல்ல இனிமே தான் போறேன், இப்பதான் போறேன். பாத்துட்டு வந்து இப்போ சொல்லுங்க ப்ரோ. போகும்போதே இல்ல அவர் போகும்போதே நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு போறாரு. ஆனா அதெல்லாம் நல்லா இருக்கும் அவருக்கு. இல்ல எனக்குமே நல்லா இல்லன்னு தெரியுது. அந்த அளவுக்கு இல்ல. KGF 2 KGF 1 அளவுக்கு இல்லன்னு தெரியுது. அது தெரிஞ்சுக்கிறது. ஆனா அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் அந்த இருக்காங்கன்றாங்க. படம் ப்ரோ KGF இல்ல 2 நல்லா செஞ்சுட்டு இருக்காது இருக்கானுங்க ப்ரோ. எல்லாம். அதையும் இல்ல எனக்கு சும்மா KGF 2 விட்டோபா ரொம்ப பிடிக்கும். சும்மா அந்த எனக்கு ரிவ்யூ KGF 2 ரொம்ப ரொம்ப ப்ரோ பிடிக்கும். உண்மையிலே கேஜிஎஃப் பிரான்சைஸ் இந்த 2 படமே விட்டோபா சூப்பரா தான் வந்து ப்ரோ கையில இருக்கும். வச்சிருக்கிற ஆயுதம் ஒன்னே ஒண்ணுதான் ரிவ்யூ. நீ போய் பாத்தியா படத்தை? ரிவ்யூ கிழிச்சிட்டு இருக்காங்க, நீ போய் அப்ப பாரு. நீங்க அதான் மட்டும் நான் பார்த்தேன் டங்கிக்கு என்ன சையத் ப்ரோ, பண்றீங்க? நான் டங்கிக்கு பார்த்தேன். நீங்க என்ன என் பண்றீங்க? பக்கத்துல இருக்கவங்க சொல்றேன். ஆடியன்ஸ் டங்கிக்கு நீங்க ஆடியன்ஸ் என்ன பண்றீங்க? ஆடியன்ஸ் சொல்லிட்டோம். டங்கிக்கு டங்கிக்கு நீங்க என்ன நீங்க என்ன பண்றீங்க? பண்ணீங்க? ஆடியன்ஸ் டங்கி டங்கிக்கு நீங்க என்ன அதே பண்றீங்க? ஆடியன்ஸ் தான் நானும் சொல்றேன். அதே ஆடியன்ஸ் தான் நானும் சொல்றேன் சையத் ரிவ்யூ ப்ரோ. நான் என்னது? தியேட்டர்ல எங்க பார்த்தேன். இருந்து வந்து 1000 பேர் உள்ள வாட்ஸ்அப் வந்தது ரிவ்யூ? 1000 பேர்ல உள்ள தியேட்டர்ல பார்த்தேன். வெளியே வந்து டிவி 1000 சேனல் பேருக்கு கொடுத்த ரிவ்யூ எல்லாம் 1000 பேர் மொக்கையா தியேட்டர் சொன்னாங்க. வந்துட்டு இது திருச்சியிலேயே கிடையாது. அது கலையரங்கம் சக்தி இருக்குது, இருக்கு. மூடிட்டான் இல்ல மூடிட்டான் இல்ல கலையரங்கம். 980 டிக்கெட் இருக்கு. இல்ல அமைதியா இருங்க. எனக்கு தெரியாதா? எண்ணி பாருங்க போயிட்டு. புக் மை ஷோ இருக்கும்ல, எண்ணி பாருங்க. சக்தி எண்ணிட்டு நான் ஒரு வாங்க தேட்டர் சொல்றேன். டிக்கெட் அங்க போயிருந்தேன் சக்தி. நாளைக்கு அலங்கார தேட்டர்ல சாயங்கால ம் ஷோக்கு ஒரு 4 பைக்கு ஒரு கார் நின்னுச்சு. பரவாயில்ல ரத்னாவளம் ப்ரோ தேட்டர் இருக்கு, சேது ப்ரோக்கு தெரியும். இது வீட்டுக்கார டங்கி வழியே டங்கியா 2 பைக் நின்னுச்சு. டங்கி டங்கிக்கு ரிலீஸே மேல ஆகலங்க ஓடவே இல்ல. இங்கெல்லாம். சலார் 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 இல்ல ராமச்சந்திரன் சாயங்காலம் போனாதான் தெரியும். திருநெல்வேலியிலாம் அது கொஞ்சம் கம்மியா தான் ஓடும். ஏன்னா டப்பிங் படம் உனக்கு ப்ரோ எங்க ஊர் சையத் கேஜிஎஃப் ப்ரோ டங்கி பாத்தீங்களா நீங்க? கேஜிஎஃப் ஓடிச்சு கேஜிஎஃப் தெரியுமா? கேஜிஎஃப் சேது ப்ரோ எப்படி ஓடிச்சு தெரியுமா தமிழ்நாட்டுல? கேஜிஎஃப் வந்து ப்ரோ பீச் ஷோ அதிகமா உங்களுக்கு கேஜிஎஃப் ஷோ கொடுத்தான்ல ப்ரோ எங்க ஊர்லலாம். திருநெல்வேலில எப்பா அதெல்லாம் 2-3 நாள் கழிச்சுதான். ஓகேயா 2-3 2 நாள். 2வது நாளே கொடுத்தாலும் நான் சொல்றேன் நான். ஸ்பெஷல் ஷோ போட்டாங்க. மார்க்கெட்ல ஸ்பெஷல் ஃபர்ஸ்ட் நாளே 9 மணி ஷோ வச்சு 1 நான் மணி ஷோ ஏன் போட்டாங்க சொல்றேன், நைட்டு. அந்த டைம்ல KGF 1 வந்து பாப்புலர் ஆயிடுச்சு. அப்ப ஆனதுக்கு அப்புறம் அதோடைய எண்டிங், அதோடைய கண்டினியூஷன் இருக்கிறதுனால ப்ரோ ஓ அதுக்கான ஒரு சரி அப்ரிஷியேஷன் ஆச்சு. சரி. அப்ப இப்பவும் நான் ட்ரிபிள் சொல்றேன் ஆர் வந்து எப்படி ஓடுச்சு? இப்பவும் நான் ட்ரிபிள் ஆர் சொல்றேன் எப்படி ட்ரிபிள் ஓடுச்சு? ஆர் 2 ட்ரிபிள் ஆர் எப்படி கேளு ஓடுச்சு கேளு கேளு சொல்லுங்க. கேளு KGF 2 அளவுக்கு இந்த படம் வசூல் பண்ணாது. KGF 2 இந்த படம் நெருங்கவே நெருங்காது. ஆனா இது டன்கிய லெஃப்ட் ஹேண்ட்ல சமட்டி தள்ளிட்டு போயிருன்னு தான் நான் சொல்றேன். வேற ஒண்ணு ஏங்க பேன் இந்தியா லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்ணிட்டு டங்கிய வந்து சவுட்டி தள்ளிட்டாராமா. அவன் ஹிந்தில மட்டும் ப்ரோ ரிலீஸ் பண்ணிருக்கான். இந்த படம் இல்ல ஷாருக்கான ரிலீஸ் KGF பண்ண படம் இல்ல வேணாம்னு யாருங்க சொன்னா? ஷாருக்கான வந்து ஏதாவது 2 எப்படியா படம் இருந்தாலும் இட்டு போட்டி அப்படிதாங்க கொடுத்துருவாராம் ப்ரோ. பார்க்க முடியும். யார் இந்த ரிலீஸ் பண்ண படம் வேணாமா? வந்து ப்ரோ கண்டென்ட்டாவும் சரி ஷாருக்கான் கலெக்ஷனாவும் வந்து சரி 2 படம் இட்டு கொடுத்துருவாராம் ப்ரோ. இவன் 3 படம் ஃபிளாப் கொடுத்துருவாராம். எப்படி அவன் இதுங்க முடியும்? அதான் நான் சொல்றேன். ப்ரோ அதுக்கு கண்டென்ட் இல்ல அதை விட அவரு பரவாயில்ல 2 இருக்கு. படம் விட்டு இவனை கொடுத்துமே அவர்ஷனை 3வது பத்தி படம் எல்லாம் வந்து கண்டுக்கவே இல்ல இவ்வளவு மாட்டாங்க. இல்ல நல்ல ரிவ்யூ அவருக்கு சொல்றதே வந்து ஏன் மார்க்கெட் ஒரு கலெக்ஷன் கொண்டு வர ராஜேஷ் ப்ரோ பாலிவுட் ராஜேஷ் ப்ரோ 3 மார்க்கெட் படம் அதிகமா ஃபிளாப் இல்ல கிடையாது. டோலிவுட் 3 மார்க்கெட்? டிசாஸ்டர் 3 பாலிவுட்ல டிசாஸ்டர். இருக்கிறவனுக்கு மார்க்கெட் அதிகமா, டோலிவுட்ல இருக்கிறவனுக்கு மார்க்கெட் அதிகமா? பாலிவுட் அவனுக்கு மார்க்கெட் அதிகம் ப்ரோ. நீங்க என்ன ப்ரோ நினைச்சிட்டு இருக்கீங்க? மார்க்கெட் அதிகம்னா ஏய் ஃபர்ஸ்ட் டே எங்க 56 கோடி பண்ணிருக்குது. ஏங்க ரிவ்யூவே வரதுக்கு சோ முன்னாடி போனதுதான் ப்ரோ ஃபர்ஸ்ட் டே. 1 வீக் எங்க போட்டும் ப்ரோ. ஏன் இல்ல ப்ரோ நீங்க? சையத் ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்களேன். மார்க்கெட் சையத் ப்ரோ அதிகம், ஹிந்தி மார்க்கெட் படம் அதிகம்ங்கிற எப்பயுமே சொல்லிட்டு ஃப்ரண்ட் நீங்க லோடட்லாம் 1 இல்ல. வீக் சவுத் போட்டும் மாதிரி 2 வீக் போட்டுன்னு சொல்லக்கூடாதுங்க. மார்க்கெட் அதிகம்னா சவுத் முதல் மாதிரி டே இல்ல ஃப்ரண்ட் ப்ரோ, அடிக்கும். இப்ப அது லோடடே இல்ல ஃபீல் ப்ரோ குட் ஹிந்தி மூவின்னு படம்லாம். சொல்றாங்க. என்ன 1 ப்ரோ வீக் பேசிட்டு அப்புறம் இருக்கீங்க? பிக்கப் அது எப்படி இருக்குன்னு பாருங்க. இது 2 இல்லங்க நாளைக்கு அப்புறம் ஃபீல் எப்படி பேட் ஓடுதுன்னு மூவி பாருங்க. நிறைய பேர் சொல்றாங்களாங்க. அது என்ன ப்ரோ யார் சொன்னா? நீங்க எல்லாரும் பாத்தீங்களா? பாத்துட்டோம் ப்ரோ. கண்டென்ட்டே இல்ல. நீங்க வெறும் பில்டப் பாத்தீங்களா படத்தை? மூவின்றாங்க. வாயிலே பில்டப் குடுத்துட்டு இருக்காங்க எல்லா ப்ரோ ரிவ்யூவர்ஸும். இங்க அதான் எல்லாமே நான் வந்து சொல்றேன். நான் இதை பண்ணிட்டு நல்ல இருக்காங்க. படம்னு நான் தலையில தூக்கி வைக்கல. ஒரு தடவை தியேட்டர்ல பாக்குற அளவுக்கு இருக்குது சையத் ப்ரோ டங்கில. அது குட் கூட நீங்க நைட் இல்ல. இல்ல சொல்லிட்டீங்கன்னா போய் பார்க்க மாட்டாங்க ப்ரோ ஒரு தடவை. இல்ல அது ஐயோ மக்கள் நான் கூட்டம் எனக்கு ஒரு கூட்டம். ஆடியன்ஸ் டவுட்ண்ணே உடைய பல்ஸ சையத்ண்ணே கணிச்சு சையத்ண்ணே சொல்றேன்ப்பா, எனக்கு ஒரு டவுட் அவ்வளவுதான். சையத்ண்ணே எனக்கு ஒரு டவுட்ண்ணே சொல்லு இன்னைக்கு மாறேன் இப்ப சொல்லு. உட்காந்து படம் பார்த்துட்டு இல்ல பார்க்காம ரிவ்யூ கொடுக்குறாங்க, ரைட்டு. பார்த்தும் கொடுக்குறாங்க பார்க்காம கொடுக்குறாங்க. இந்த ஆமா விட்டோபெல்லாம் இந்த பார்க்காம கொடுத்துட்டு பார்க்காம இருக்கான். நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறவனுங்களுக்கு என்ன வயிற்றுச்சல்யா? அது ஒரு டோலிவுட் 3வது ப்ரோ இப்பதான் இல்ல ரேவந்த் ப்ரோ அவனுங்கதான் ப்ரோ பேச அஜெண்டால விடுங்க. பேசிட்டு இருக்கானுங்க. அவனுங்கதான் இல்ல அஜெண்டால ப்ரோ பேசிட்டு பேச இருக்கானுங்க. எனக்கு என்ன சையத் ப்ரோ கோபம்? நீங்க இல்ல இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் ரேவந்த் ப்ரோன்னாரு, என்ன பேச விடுங்க. உங்களுக்கு சூத்தெரிச்சலா இருக்கா டோலிவுட்ல வந்து 3வது 100 கோடி 1000 கோடி வருதுன்ட்டு? எது அது 1000 1000 கோடியா? கோடியா? நான் ரேவந்த் இது ப்ரோ நான் ரேவந்த் படம் 1000 கோடியா? பார்த்துட்டேன். நான் பெட்டு கட்டுவோமா? பேசலாமா? 1000 கோடியா போன பெட்டு நீங்க ஏதோ கட்டுவோமா? சொன்ன வந்ததா இல்லையா? எது? என்னது ட்ரிபிள் ஆர் வந்தப்ப நான் இல்ல சொன்னேனா? இந்த ட்ரிபிள் ஆர் ஜென்ரலா இந்த அப்பெல்லாம் நான் ஸ்பேஸே வர ஜென்ரலா இந்த மாட்டேன். ட்விட்டர்ல இருந்தவங்க ட்ரிபிள் ஆர் வந்தப்ப இதே தான் சொன்னாங்க.
1000 கோடியெல்லாம் வாய் கேட்ட ரேவந்த் போகுது. என்ன செஞ்சிட்டு கம்பேர் இருக்காங்க பண்ணி ப்ரோ ரிவ்யூ. ப்ரோ நான் ஒண்ணு ரேவந்த் ப்ரோ சொல்றேன். ஆனா ட்ரிபிள் இது ஆர்லாம் விட்டோபா ஃபார் பெட்டர் ப்ரோ. விட்டோபா அது ரேவந்த் ப்ரோ முட்டாளா ட்ரிபிள் இருக்கான் போல ஆர்லாம் தெரியுது. ஃபேர் பெட்டர் செஞ்சிட்டு ப்ரோ. இருக்காங்க ஐயோ செஞ்சிட்டு இல்ல இல்ல இருக்காங்கன்னு தமிழ்நாடு கல்லாப்பெட்டிய மியூசிக் பாப்பியா நீ இன்டர்நெட்டை பாத்துட்டு இல்ல இருக்கியா நீ? தமிழ்நாடு எனக்கு மக்கள் ஒண்ணுமே புரியல. சைடுண்ண தமிழ்நாடு இன்னொன்னு சொல்றேன் ரேவந்த், நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், அதுக்கப்புறம் நீ ம், பேசு. நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். எனக்கு இதுல எந்த திரும்ப திரும்ப சொல்றேன், இதுக்கு மேல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு முடியாது. எனக்கு இதுல எந்த பர்சனல் அஜெண்டாவும் கிடையாது. இன்ஃபேக்ட் நான் ஒரு விஷயத்த கிளியர் பண்ணிக்கிறேன். தனிப்பட்ட முறையில எனக்கு வந்து பிரபாஸ் பிடிக்குமா எஸ்ஆர்கே பிடிக்குமான்னு கேட்டா எனக்கு எஸ்ஆர்கே உடைய ஆக்டிங் எஸ்ஆர்கே உடைய படங்கள் தான் எனக்கு தனிப்பட்ட முறையில பிடிக்கும். அதுக்காக ஃபேன் அப்படின்லாம் சொல்ல ப்ரோ முடியாது. விட்டோபா ப்ரோ பிடிக்கும் சாரி ஒரு சையத் ப்ரோ ஓகே. இன்னைக்கு நைட்டு 10 பிரபாஸை மணிக்கு விட எஸ்ஆர்கே. இன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு அலெக்ஸ் பேசுவாங்க. அப்படியா? ஆமா பெயல் ப்ரோ பெயல் ப்ரோ நைட்டு டங்கி 10 மணிக்கு பாத்துட்டீங்களா நீங்க? என்ன இல்ல என்ன சனிக்கிழமை பண்ணலான்னு பாக்குறேன். டங்கி சாட்டர்டே. இல்லண்ணே ஓகே ஓகே. இல்லண்ணே இன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு என்னன்னா இப்ப நான் படத்துக்கு போறேன், இப்ப கிளம்புறேன். எனக்கு 6 மணிக்கு ஓகே படம் பார்க்க ரேவந்த் நீ எப்படி இருந்தாலும் பாசிட்டிவ் ரிவ்யூ தான் தருவ. நீயும் வந்து அலெக்ஸா சரி எல்லாருமே விட்டோபா அஜித் நீங்க ப்ரோவும் சரி. வந்து வெயிட் பண்ணுங்களேன் ஒரு நிமிஷம். நீங்க வந்து பேசக்கூடாது. எந்திரன் 2.0க்கெல்லாம் நீங்க முட்டு கொடுத்த குரூப் தான் ஒரு காலத்துல. யாரு 2.0க்கு யாரு முட்டு குத்தா? சரி எந்திரன் என்னன்னா நீங்கதான். முட்டு குடுத்திருந்தா அது எங்கேயோ ஓடி இருக்கணுமே. ஏன் அப்ப ஓடாம தான் 500 கோடி 600 கோடி இல்ல விட்டோபா அடிச்சிருக்காங்க. நீங்க படம் பாத்துட்டீங்களா இல்லையா விட்டோபா? இல்ல பாக்கல, bro. அவன் பாக்கல. ப்ரோ ரிவ்யூ என்னைய பார்த்துட்டு மாதிரிதான் பாக்கல. ஆனா இது ஏன் வரைக்கும் நீங்க இவ்வளவு 15 ஹேட்டர் ஸ்ப்ரெட் 15 ரிவ்யூ பண்றீங்க? பார்த்திருக்கான். 15 ரிவ்யூ ஹேட்டர் பார்த்திருக்கான். ஏன்னா எனக்கு ஒரு சைடு நான் ஒன் சைடடா எடுக்கிறேன். நான் டங்கி சைடு, நீங்க சலார் சைடு, இல்லப்பா அவ்வளவுதான். ஐயோ இல்ல நான் நானே சலார் சைடு ஷாருக் கான் ஃபேன் தான். கிடையாது. இல்ல இல்ல அங்கதான் பிரச்சனை, எனக்கு அங்கதான் விட்டோபா பிரச்சனை. ஒரு நிமிஷம். நான் எனக்கு சலார் சைடு கிடையாது. எனக்கே நான் ஷாருக் கான் தான் யதார்த்தத்தை ரொம்ப ஏங்க பேசுறேன். பிடிக்கும். இவ்வளவு நான் நேரம் நீங்க டங்கி யதார்த்தத்தை பேசுறேன். படுத்துருச்சு விட்டோபா அதெல்லாம் ஆனா பேசும்போது நான் சலார் ஐயோ அது படுத்துருச்சுன்னு ஏங்க ரியாலிட்டி பேசக்கூடாது? ரியாலிட்டி. இல்ல 56 ரியாலிட்டி கோடி இல்ல இல்ல ரியாலிட்டி ஆயிரம் அதெல்லாம் கோடி. பாத்தீங்களா பண்றது. சையது ப்ரோ? சையத் இல்ல ப்ரோ ரியாலிட்டி நானே மட்டும் இல்ல பாத்தீங்களா? நானே சையத் ஷாருக் கான் ஃபேன் தாங்க உண்மையிலேயே. இல்ல ஒரு நிமிஷம் சையத் ஜவானும் இதுவும் வந்திருந்தா நான் ஜவானுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பேன். அதுதான் ஓடும் ஓடும். கனி ஆனா கனி கனி கொஞ்சம் கனி இரு, ஒரே கனியா, நிமிஷம் ரேவந்த் கனி ஒரே சொல்லிட்டேன், நிமிஷம். ரேவந்த் இவ்வளவு சொல்லிட்டேன். நாள் வந்து இந்த விட்டோபாவை நீங்க அஜித் ஃபேன் சொன்னீங்கன்னா நம்ம பெருசா சும்மா ஃபன் பண்றீங்க போலன்ட்டு. ஆனா இவனோட பிஹேவியர் இவனோட கேரக்டரே அப்படிதான் இருக்கு. படம் பார்க்காம நைட்டே நெகட்டிவ் ரிவ்யூ போடுறது. ரேவந்த் அந்த ரேவந்த் சேது ப்ரோ உனக்கு அப்படிதான் பண்ணிட்டு முதல்ல இருக்காரு. என்ன நடந்ததுன்னே என்ன தெரியாது. நான் டங்கி நான் பேசி பார்த்தேன்னா கேவலமா இருக்கு. நெகட்டிவ் ரிவ்யூ இல்ல போடணும்னு அவர் போட்டு பார்க்காம சும்மா. அவர் விருப்பம் இல்ல சலார் விட்டோபா எனக்கு நீ ஒரு குப்பை வாரம் மாதிரி முன்னாடி இருக்கு ரேவந்த் ப்ரோ. நானும் தான் சலார் ரேவந்த் பாத்துட்டேன். கடைசி ரேவந்த் கேவலமா நான் இருக்கு. நீ நான் பொரிச்சு போட்ட படம் மாதிரி இருக்கு அது. இல்லடா ரேவந்த் என்னுடைய ட்வீட் பாத்தியா? நான் போட்டது ரிவ்யூ கிடையாது, அது என்னுடைய பார்த்தேன் கருத்து, பார்த்தேன். அவ்வளவுதான். அது பார்த்தேன். முட்டு ரிவ்யூ. ரிவ்யூல ஐயோ முட்டு குத்து எனக்கு வச்சிருக்கீங்க. என்ன தோணுச்சோ அதுதானே நான் போட முடியும். என்னையா நீ நல்லா பேசுற? இருக்குன்னு தோணுது. நல்லா இருக்குன்னு எனக்கு என்ன தோணுது. செய்யது ப்ரோ சேது நீங்க ப்ரோ சப்போர்ட் பண்ற மூலமா என்ன சொல்ல வர்றாருன்னு நினைக்கிறீங்க சேது விட்டோபா? ப்ரோ ப்ரோ இவனுக்கு ஆல் தி என்ன டைம் தெரியுமா ட்வீட் போட்டிருக்காரு. மூணாவது படம் 1000 crores மார்க் டச் பண்றோம்னு இவனுக்கு எல்லாம் குண்டி அடிச்சல அவ்வளவுதான். இல்ல அதை விடுங்க. இல்ல இல்ல தௌசண்ட் விட்டோபா டச் ப்ரோ பண்ணிட்டு இந்த படம் பேசுறீங்க சும்மா ரேவந்த் நீங்க ப்ரோ. சொல்லுங்க. உண்மையா படத்தை நல்லா இல்லைன்னு சொன்னா நல்லா இல்லைன்னு தான் ஏத்துக்கணும். இல்ல சும்மா ப்ரோ அதாவது 1000 சொல்லிட்டு அடிக்குமா கூடாது. நிஜமா? நான் ஒரு சிம்பிளா ஒண்ணு சொல்றேன். நான் ஒரு சிம்பிளா ஒண்ணு நிமிஷம் சொல்றேன். நான் ஒரு வந்து கணிப்பு. நீங்க வந்து ரேவந்த் ஜெனுவனா உள்ள வெயிட் பண்ணு. நீங்க எல்லாம் ஜெனுவனா பேசியிருந்தீங்கன்னா நான் வந்து ரைட் ஓகே ரேவந்த் ப்ரோ நான் 10 நாள் கழிச்சு இப்போ ஸ்பேஸ்க்கே இப்பதான் விட்டோபா வரேன். எல்லாம் படத்தை இருக்கு பார்த்துட்டு தான் நான் வரேன். விட்டோபா எல்லாம் வந்து உனக்கு பேசுறது. படமே இல்ல சக்தி உனக்கு பிடிக்கல. அது உன்னோட பர்சனல் வியூ. நான் உண்மையா ரெஸ்பெக்ட் பண்றேன். ம். இப்போ நீ பேசும்போது நான் கம்முன்னு இருக்கேன். இப்ப நான் அடிக்கிறது யாரு? விட்டோபாவை தான் அடிக்கிறேன். விட்டோபாவுக்கு குண்டி ஓகே அடிச்சலுன்னு தானே ஓகே. சொல்றேன். ஏன்னா அவன் ஆமா படம் பார்த்து எனக்கு பேசணும். எரிச்சலா இல்லையே. ஏன்னா படம் அவன் தோத்துருச்சு. படம் அதை பத்தி இல்ல நான் நீ பேசுறேன். தான் என்ன சொல்றியே, நீ தோத்துச்சு தான் சொல்றியே நான் என்ன டங்கி தோத்துருச்சு சைடுன்னு நீ சொல்றியே. நான் அப்படி நான் கிடையாது. நான் டங்கி எந்த சைடு, சைடுங்க. நான் ஆனா யதார்த்தத்தை பேசுறேன். நான் எதுவும் நான் பொய்லாம் யதார்த்தத்தை சொல்லல. பேசுறேன். சலாருக்கு நெகட்டிவ் ரிவ்யூ வருதுன்னு நான் போய் சொல்லல. அது சொல்லுங்க. ஃபேக்ட் நீ தானே ஏன் பேசுறேன். படமே சலாருக்கு நீங்க பார்க்காம தான் போட்ட? சொல்றீங்க. சலாருக்கு யாரு சரி நெகட்டிவ் படம் ரிவ்யூ போட்டா போட்டா? ஒரு சையத் நிமிஷம் அப்புறம் ஒரு உங்களுக்கெல்லாம் நிமிஷம் பேசலாம். பேச்சுல வராதவங்களுக்கு யாருக்குமே தெரியாது என்ன நடந்ததுன்ட்டு. எதுக்காக விட்டோபா நெகட்டிவ் சரி ரிவ்யூ சலாருக்கு போட்டோம்னு யாரு யாருக்கு நெகட்டிவ் இருந்தவங்கள கேளுங்க. சரி சும்மா எதுக்கு இங்க வந்து நெகட்டிவ் ரிவ்யூ? சரி விட்டோபா எதுக்கு நெகட்டிவ் சும்மா ரிவ்யூ இங்க போடுற? விளையாட்டுக்கு எல்லாரும் பேசி வச்சுட்டு தான் அந்த ரிவ்யூவே போட்டது. ஸ்பேஸ்ல வேணா நீங்க கேளுங்க. நேத்து போய் இது யார் இது இருந்தாலும் ரைட்டா? கேட்கலாம். ஒரு நிமிஷம் இது ரைட்டா? பேசி வச்சுட்டு நெகட்டிவ் ரிவ்யூ போடுறது அதேதான் அஜித் ஃபேன்ஸ் ஐயோ நம்மளுக்கு அது பண்றாங்க. ஃபன்னுக்கு போட்டதுயா. அதேதான் தெலுங்கு பசங்க எல்லாம் வந்துட்டு இருந்தானுங்க தெலுங்கு பசங்க ஸ்பேஸ்க்குள்ள. பண்ணலையா அது ப்ரோ? ஃபன்னுக்கு போட்டது. லியோக்கு பண்ணலையா அவங்க லியோக்கு ரேவந்த்காக? தெலுங்கு பசங்க பண்ணல. ஒரு நிமிஷம் லியோக்கு தெலுங்கு பண்ணலையா? ப்ரோ பசங்க பண்ணல பண்ணல. ப்ரோ. பாசிட்டிவா தான் பண்ணலையா? போட்டாங்க. பண்ணாங்க ப்ரோ நீங்க ஒரு பண்ணாங்க. நிமிஷம் நீங்க முதல்ல சும்மா இங்க உட்காந்து பேசலாம். முதல்ல பேசக்கூடாது. வன்ராஜ் நான் அதுக்காக எல்லாம் போடல. நம்ம பேசி வச்சுட்டு ஒரு காமெடிக்கு இவனுங்க தெலுங்கு பசங்க எல்லாம் சண்டைக்கு வரானுங்க. அது அது ஃபன் அவங்களை தூண்டி விடுவோன்ட்டு தான் ட்ரிகர் பண்ற மாதிரி சும்மா போட்டது. அப்போ அது அப்போ வந்து வந்து அப்போ வந்து விஷப்பூச்சி விட்டோபா ம் என்ன இல்ல வேணா சொல்லிக்கோ. அதை விடுங்க விட்டோபா. இவர் செய்யது வந்து இப்ப வந்து சலாருக்கு பாசிட்டிவா பேசுறது என்ன அஜெண்டால பேசுறாருன்னு நினைக்கிறீங்க இல்ல விட்டோபா? இல்ல கனி ப்ரோ அவரு நான் ஒண்ணு சலார் கேக்குறேன். சைடு தான் ப்ரோ. அவரு இல்ல அவரு வந்துட்டு இல்ல கனி ப்ரோ நான் கேக்குறேன். அவர் வந்துட்டு விட்டோபா ப்ரோ படம் பாத்தியா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அவர் மட்டும் எப்படி டங்கிய பார்க்காம டங்கிய டங்கி பத்தி படுத்துருச்சுன்னு குப்பங்கிறது அவர் பேசுறாரு. 56 கோடி, நான் சலார் படுத்துருச்சுங்க. 56 கோடி வேர்ல்டு நான் வைடு. இல்ல நான் சொல்றேன் பாசிட்டிவ் ரிவ்யூ இவ்வளவு வந்துமே அதனால பெருசா ஒண்ணும் கலெக்ட் பண்ண முடியல பாத்தீங்களா?
இல்ல ப்ரோ அதாவது என்னமோ இல்ல கனி ப்ரோ என்னமோ லைஃப் டைமே முடிஞ்ச மாதிரி கலெக்ட் பண்ண முடியல இந்த கனெக்ட் பண்ண இந்த முடியலன்னு இந்த பேசிட்டு இல்ல இருக்கீங்க. இந்த வெயிட் படம் பண்ணி தான் அந்த முடிச்சிருங்க. படம் மறுபடியும் அதிகமா பண்றீங்க அதே மாதிரி தாங்க போகும் அந்த படம். நான் சிம்பிளா இல்ல சொல்றேன். இல்ல கனி ப்ரோ நீங்க இது எப்படி தெரியுமா? இல்ல இல்ல இது கனி ப்ரோ இல்ல இல்ல கனி ப்ரோ ரியாலிட்டி கனி ப்ரோ இரு ரியாலிட்டி ரேவந்த் புரிஞ்சுக்கோங்க. சொல்றேன். துணிவு டே நீ ஒன்ல அதிகமா ரியாலிட்டியை வந்துச்சுன்னு புரிஞ்சுக்கோ, சொல்லிட்டு உருட்டிட்டு நீ இருந்தாங்க ஞாபகம் இருக்கா? ரியாலிட்டியை அது புரிஞ்சுக்கோ கடைசியில சக்தி. என்னாச்சு? சையத் ப்ரோ சக்தி நான் துணிவு சொல்றேன். டே நீ ஒன்ல வந்து அமைதியா இல்ல இல்ல இப்போ வரைக்குமே வாரிசு நீ துணிவு நிறைய இல்ல பேசுற, இல்ல நீ நீங்க அமைதியா என்ன அமைதியா இரு? அவரும் நான் பெரிய காம்போ பேசுறதை தானே. கேளுங்க. இல்ல துணிவு ஷாருக்கானும் டே ஒன் அவரும் என்னாச்சு டைரக்டரும் பெரிய சொல்லுங்க. காம்போ தான். ஆனாலும் ஒரு ஏப்பா பெரிய கலெக்ஷன் கிரியேட் பண்ண முடியல. கொடுக்க முடியலையே. கேளு நான் இன்னொன்னு சொல்றேன். ஃபீல் குட் மூவி இந்த மாதிரியான டிராமா மூவிஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும், நல்லா எமோஷனலி கனெக்டடா, சிரிக்கிற மாதிரி, அழுகுற மாதிரி, அந்த மாதிரி ப்ரோ ரொம்ப இங்க நல்லா இருக்கணும். டாடா எப்படி இன்னைக்கு இதே நல்லா ஆனா இல்லைன்னு சொல்ற ஆளுங்களா இருக்காங்க ப்ரோ. நீங்க என்ன ப்ரோ? மாஸ் கமர்ஷியல் கிராண்ட் மூவி இருக்குதா எங்க இல்லைங்களா, அது வந்து நாட்டு படம் இல்ல ஓரளவு ஹிந்தி ஒன் படம் டைம் எப்ப வாட்சபிளா ஃப்ரெண்ட்ஸோட இருந்தாலே இருந்து அதுதான் ஜெயிக்கும். ம். அந்த ராக்கி ஆர் ராணி படம் ஃபர்ஸ்ட் டே என்ன எவ்வளவு கலெக்ஷன் பண்ணிச்சு, எண்ட்ல எவ்வளவு கலெக்ஷன்? சரி ப்ரோ இவ்வளவு எனக்கு ஒரு விடுங்க. டவுட். இல்ல இல்ல வாரிசு ஓப்பனிங் ஏன் லியோ ஓப்பனிங் ஏன் ரெண்டு வேற வேற இருந்துச்சு? அத ஹைப்பை பொறுத்து இருக்கு. நீங்க அந்த ஓப்பனிங் நம்மளதாச்சும் கலெக்ஷன்லாம் அது ஃப்ரெண்ட்ஸ் வேற. ஓடடா இல்ல வரோம். இல்ல 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 ஐபி ரஞ்சித் ப்ரோ ரஞ்சித் ப்ரோ அதை விடுங்க. சையத் ப்ரோ சையத் ப்ரோ உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இல்ல சையத் அதை ப்ரோ விட உங்களுக்கு ஒண்ணு முடியாது. தெரியுமா? அனிமல் அதை விட அனிமல் டே முடியாது. இல்ல இல்ல அனிமல் டே 2 வந்து டே ஒன்னோட அதிகம். அது தெரியுமா உங்களுக்கு? வெயிட் பண்ணு. வாரிசு டே ஒன் இல்ல வாரிசு ஓவரால் எடுத்துக்கோ, லியோ ஓவரால் எடுத்துக்கோ. ஒரு சரி, மாஸ் ஓகே படத்துக்கு ஒரு ஐப் ஓகே இருக்கிற படத்துக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷனோ, ஒரு ஃபேமிலி படத்துக்கும் ஒரு சும்மா கிளாஷ்ல வந்த படம் 300 ரேவந்த் ஆமா உனக்கு மாஸ் சொல்லவா படத்துக்கும் ரேவந்த் ஒரு ஒரே ஆக்ஷன் சரி. நிமிஷம். இன்னைக்கு வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு வாரிசு வந்து படம் தான், டங்கி டே வாரிசு 2, ஃபேமிலி படமா? இன்னைக்கு ராக்கி ஆர் டங்கி ராணியும் டே 2. ஃபேமிலி படம் தான். ஃபர்ஸ்ட் டே வாரிசை விட ராக்கி ஆர் ராணி கம்மி, எண்ட்ல வாரிசை இல்லப்பா விட ராக்கி ஆர் ராணி இல்லப்பா ஜாஸ்தி. இன்னைக்கு டங்கி டே 2 ஓகே. நாளைக்கு டங்கி உடைய கலெக்ஷன் வந்து டே 2 உடைய கலெக்ஷன் என்னன்னு தெரிஞ்சிரும். உங்க டே ஊருக்கெல்லாம் அதுக்கு ஒன்னோட மேல நீங்க அதிகமா விற்க தான் முடியாது. இருக்கும். டே ப்ரோ ஒன்னோட ஏதாவது அதிகமா ஒரு தான் வீக் இருக்கும். போறதுக்கு வர 56னா ஸ்பேஸ் போட்டு 58 வருமா, பேசலாம். இது 56னா 58. இந்த வேகத்துல போய் எப்போ அது 1000 கோடி அடிக்கிறது அது வாய்ப்பு இல்ல 1000 ராஜா. கோடி இல்ல அடிக்கவே சலார் நாங்க எப்ப ப்ரோ 1000 பேசலையே. கோடி ரெண்டு நீங்க அடிக்கும் மூணு என்ன போது, இப்ப 1000 கோடி 1000 கோடி சலார் அடிக்கணும்னு எப்ப பேசுறீங்க? 1000 அவசியம் இல்ல கோடி ப்ரோ. அடிக்கும் போது நாங்க எப்ப ப்ரோ 1000 ரெண்டுமே 1000 கோடி அடிக்கணும்னு அவசியம் இல்லை. எது அதிகம் வருது அதுதான் அது பிரச்சனை. சலார் தான் அதிகம் பண்ணும். இதுல என்ன இது கைப்புண்ணுக்கு ப்ரோ எதுக்கே சலார கண்ணாடி. அடிக்க அதாவது ஒரே ஸ்டோரி தான் ப்ரோ. என்ன ப்ரோ தேய்ச்சி தேய்ச்சி அடிச்சு ஒரே ஸ்டோரி எத்தனை டைம் ப்ரோ பார்க்க அதான் முடியும்? அது அந்த ஒரே ஸ்டோரி தான். வெயிட் அந்த பண்ணு ஒரே வெயிட் பண்ணு. ஸ்டோரி வந்து ஒரே நிமிஷம். தேய்ச்சி அடிச்சு எத்தனை படம் வந்திருக்கு ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. அதான் கேஜிஎஃப் 1 கேஜிஎஃப் 2 தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் அதே மாதிரி மைக்கேல்னு ஒரு படம் வந்துச்சு. அதே மாதிரி நிறைய ட்ரை பண்றாங்கல்ல. கப்சான்னு ஒன்று கப்சா வந்துச்சு. கப்சா மறக்க முடியுமா? ப்ரோ எல்லாம் ஒரே மாதிரி தான் ப்ரோ ப்ரோ ட்ரை பண்றாங்க. ரேவந்த் இங்க வந்து நீ முட்டு கொடுத்து ஒண்ணுமே ஆக போறது இல்ல. எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க அந்த படத்தை. எல்லார்கிட்டயும் போய் நீ நெகட்டிவ் இல்லையா குடுக்குறீங்கன்னு கேட்க முடியுமா? படம் பார்த்துட்டு ரிவ்யூ இதை ஒண்ணும் பெருசா பண்ணாது. அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை நெகட்டிவ் ரிவ்யூ தான் வரும். ஆனா படம் பாப்பாங்க, ஆடியன்ஸ் பாப்பாங்க. இந்த மாதிரி படத்தை பார்க்க தான் செய்யறாங்க. அது அது என்ன பண்ண ஏன் முடியும்? ஏங்க இல்ல இல்ல உங்களுக்கு ஒண்ணு மாஸ் தெரியுமா? கிராண்ட் இருங்க கமர்ஷியல் இருங்க மூவி. ஏதாச்சும் சையத் ஒரு ப்ரோ செக்ஷன்ல இருந்து சையத் பாசிட்டிவ் ப்ரோ வந்தாதான் இல்ல அவங்க இல்ல படம் சையத் பார்ப்பாங்க. ப்ரோ நான் படம் ஒண்ணு பார்க்காம சொல்றதை இருக்குன்னு கேளுங்க. சொல்றது தப்பு. ரேவந்த் ப்ரோ ஒரு நிமிஷம். சையத் ப்ரோ நீங்க ஆடியன்ஸ் பார்ப்பாங்கங்கிறீங்களா? நான் இன்னைக்கு போன தியேட்டர்ல ஒரு பையனை ஒரு 5 வயசு பையனை கூப்பிட்டு வந்தாங்க. முடியாதுன்னு வெளில அனுப்பிச்சு விட்டாங்க. ஏ சர்டிபிகேட் படம் அப்படின்னா ஃபேமிலியோட திரும்பி போயிட்டாங்க. போதுமா? இதுதான் ரியாலிட்டி. என்னடா நீங்க அதை இன்னும் புரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் பண்றாங்களா என்ன? அதனாலதான் ஆமா அந்த அப்ப ரியாலிட்டி கூட 4 இருக்கிறதுனால டிக்கெட் தான் ஒரு இது 1000 தொடாது. இது 750 800 அப்ப பண்ணிரும். கூட டங்கியை விட கூட பண்ணும். அவ்வளவுதான். ஒரு 200 பண்ணுனா எவ்வளவு? யாரா அது? ப்ரோ இதெல்லாம் பியூர் வன்மம் ப்ரோ. விடுங்க. இல்ல இல்ல இன்னைக்கு ரேவந்த் ப்ரோ ப்ரோ ரேவந்த் ப்ரோ பொச்சரிக்கல 500 டச் பண்ணிரும் ப்ரோ. 500 பிளஸ் போயிடும் ப்ரோ. 5 அதை நான் 6 டங்கியை வச்சுக்கோங்க. மினிமம் டங்கியை 700 விட அந்த படம். அதிகமா தான் பண்ணும். மினிமம் 700. வாய்ப்பே அப்புறம் அப்ப இல்லை. கல்கி சரி கல்கி சக்தி எவ்வளவு கல்கி 200 200 வருமா? இங்க வெயிட் பண்ணு சக்தி. ஓப்பனா சொல்றேன். லியோ ஜெயிலரை விட அதிகமா பண்ணும். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. எண்ட் ஆஃப் தி நான் ஸ்டோரி. சொல்றேன் 500 பண்ணும். அதுக்கு மேல பண்றது லியோ டவுட். இந்த நான் படத்துல இப்பதான் சொல்றேன். பிரசாந்த் நீல விலகிட்டு தளபதி வச்சு எடுத்துருந்துக்கலாம். பிரபாஸ் கிட்ட போயிருக்க கூடாது. வேண்டாம்பா வேண்டாம்பா வேண்டாம்பா. நம்மளுக்கு வேண்டாம் லாஜிக் வப்பான்னு உங்களுக்கு புரியாது. அப்ப நீங்க மைக்ரோ மட்டும் இல்ல பிரபாஸ் இல்ல ஸ்ட்ராட்டஜி. சொல்றீங்க, அப்ப வந்துட்டு பிரசாந்த் நீங்களே இல்ல சொல்றீங்க. இல்ல இருங்க கனி ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க. எஸ்ஆர்கேயும் அப்ப அவரும் நம்ம பெரிய சைடே டேரக்டர் தானே. வந்துட்டு அந்த காம்போ ஏன் ஃபர்ஸ்ட் நாள் கலெக்ஷன் கொண்டு வர முடியலன்னு கேக்குறேன். ஒரு பிரபாஸ்க்கும் நிமிஷம் பிரசாந்த் இல்ல இல்ல நீலுக்கும் இருக்கிற எக்ஸ்பெக்டேஷனை. ரஞ்சித் ப்ரோ நீங்க சொன்னீங்களா? அதுக்கு நான் சொல்லிடுறேன். இப்பெல்லாம் பாப்பாங்க ப்ரோ. நம்ம ஆளுக்கு மட்டும் அப்படி எடுத்துட்டா என்னடா லோகேஷ் இந்த இப்படி பாயிண்ட் பண்ணிட்டான், யாராவது பதில் என்னடா சொல்லுங்க. நீல் இப்படி பண்ணிட்டான் அப்படின்றவாங்க அப்படின்னா பிரபாஸுக்கும் பிரசாந்த் நீலுக்கும் இருக்கிற ஓப்பனிங் ஏன் சரி ராஜ்குமார் சரி கனி கிரானிக்கும் ப்ரோ, நான் ஷாருக்கானுக்கும் இன்னொரு இல்ல? கேள்வி கேட்கவா? கனி ப்ரோ இன்னொரு கேள்வி கேட்கவா? 3 சொல்லுங்க. இடியட்ஸ் ராஜ்குமார் ஹிரானி காம்போ தான் ரிப்பீட் ஆச்சுல பிகேல. ஏன் ஃபர்ஸ்ட் டே வந்து அது பயங்கரமா அடிக்கலாம், நான் எண்ட்ல போய் அதான் சூப்பரா நானும் கேக்குறேன். அப்ப முடிஞ்சுது. இவங்களுக்கு அதை விட ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல அப்படின்னு தானே சொல்ல வரீங்க? சலாருக்கு யார் இருக்குல்ல. இப்ப தேவன் யாரு? இப்ப சீர்காழி விட்டு தேவனுக்காக யார் ஷாருக்கான் போட்டி போட்டுட்டு இருக்கா? இல்ல இல்ல தேவன் ஒரு சலார் நிமிஷம். தேவன் வந்து டபுள் கலெக்ஷன் சும்மா இல்ல. ஒரு டபுள் மடங்கு வருதுன்னா அது பெரிய ஹைப்பா இல்லையா? டபுள் மடங்கு வருது.
ஆமா ப்ரோ, ஏன்னா சவுத் மூவி என்னைக்குமே ஃப்ரண்ட் லோடட் ப்ரோ. இல்ல இந்தியாலே பெரிய ஸ்டார் SRK தானே, அப்போ அவருக்குன்ற அந்த ஓப்பனிங் வர மாட்டேங்குது இந்த மாதிரி ப்ரோ படத்துக்கு. ப்ரோ உங்களுக்கு 5 லாங்குவேஜ் டப் பண்ணி விடுறதுக்கும் ஒரு லாங்குவேஜுக்கும் வித்தியாசம் இல்லையா ப்ரோ? 5 லாங்குவேஜ்லயும் ரிலீஸ் பண்ணல, ஏன் பண்ணல டெங்கி, ஏன் பண்ணல? ஏன்னா பார்க்க மாட்டாங்க அந்த படத்தை. ஐயோ நீங்களா அப்படி முடிவு பண்ண கூடாது. ஏன் ஆமா, ரிலீஸ் அதனாலதான் பண்ணலன்னா பண்ணல. கேட்க கூடாது. அதனாலதான் ரிலீஸ் பண்ணல. இந்த பண்ணல படத்தை அவ்வளவுதான். தமிழ்நாட்டுல பார்ப்போம்னு சொல்லல. சக்தி தம்பி தமிழ்நாட்டுல பார்ப்போம். ஒரே நிமிஷம் சக்தி இரு. PK சக்தி அவங்களுக்கு அனுபவம் இருக்கு சக்தி. PKவும் ஒரே யாருமே feel good release movies எல்லாம் பண்ணாங்க. பார்க்க இந்தியா மாட்டாங்க. full-ஆ பார்க்கலையா அந்த படத்தை? PK நல்ல படங்க, டங்கி அந்த மாதிரி இல்லன்னு தான் சொல்றேன். எது சரி இல்ல இல்ல PK நல்ல இருங்க படம். ஒரு நிமிஷம். கனி ப்ரோ இப்படி சொல்றீங்களா? இல்ல 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 விட்டோபா ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. விட்டோபா ப்ரோ எத்தனை பேர் தியேட்டர்ல பார்த்தாங்க ரிலீஸ் ஆனப்போ? நான் சவுத் பாத்துறேன் இந்தியால எத்தனை நீ ஒருத்தன் பார்த்தா இங்க இருக்கிற ஸ்பேஸ்ல எத்தனை பேர் PK வந்து தியேட்டர்ல பார்த்தான்னு கேளு. தியேட்டர்ல நான் 800 கோடி கலெக்ஷன் பாரு. PK வரும். PK 800 கோடி வந்து collection. ஸ்கூல் நீ பாய். என்ன பேசுற? 800 கோடி கலெக்ஷனா வடக்கன்? நான் தான் சொல்றேனே வடக்கன்ல எது எடுத்தாலும் வந்துரும் தானே. இங்க நாங்க என்ன வடக்கனை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்றோம்? அவனும் பண்ணுவான் தான் ப்ரோ நான் ரேவந்த் ப்ரோ எப்பவுமே பிரபாஸ்க்கு வடக்கன் சப்போர்ட் இருக்கும் ப்ரோ. இந்த படத்துக்கு ராதே சேமர் ஆயிட்டு ப்ரோ சப்போர்ட் இல்ல வடக்கன்ஸ். சரி இல்ல கனி ப்ரோ நீங்க ஒன்னு சொல்றீங்கல்ல கலெக்ஷன் ஓப்பனிங்னு ஆதி புருஷோட ஓப்பனிங் 140 கோடி. அதுக்கப்புறம் என்னாச்சு ஞாபகம் இருக்குல்ல? அந்த மாதிரி இந்த படம் கிடையாதுங்க. ஆதி புருஷ் மாதிரி இந்த படம் கிடையாது. நீங்க ஆதி புருஷ தூக்கிட்டு வரீங்க. ஆதி புருஷ் மாதிரி ஒஸ்ட் படம் கிடையாது. சங்கி ஃபேக்டர் இருந்துச்சு கனி ப்ரோ. இதெல்லாம் கிடையாது. ஆதி புருஷை விட இது ஒஸ்ட் படமாலாம் இருக்கவே இருக்காது. நான் பார்க்காம சொல்றேன், அந்த அளவுக்கு எல்லாம் இருக்காது. எதோட கம்பேர் பண்ற பாரு சக்தி கொஞ்சம். ஆதி புருஷே மோசம் கிடையாது. ஆதி புருஷோட இதுல கண்டென்ட் கம்மி ப்ரோ. அதுல ஹிந்தி ஆடியன்ஸ் கவர் பண்றதுக்காக சங்கி கண்டென்ட் இருந்துச்சு. சைஃப் அலி கான் தான். எதோட கம்பேர் பண்ற? டேய் இதெல்லாம் ரொம்ப டூ மச். டேய் ராவணன் சொல்லுடா, என்னடா சைஃப் அலி கான் அதுல எதோட கட்டிங்க ராவணன்டா. சக்தி இதெல்லாம் டூ மச் ரா. வன்மா உனக்கு வந்து ப்ரோ நான் படத்தை பார்த்துட்டு தான் வந்து ப்ரோ சொல்றேன். நான் பார்க்காமலாம் சொல்றேன். நீங்க போய் பார்த்துட்டு இதே மாதிரி வந்து நிறைய நெகட்டிவ் இதே மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல ப்ரோ. KGF 2க்கு மொட்டை கோலிவுட் யாஸோட ஜிப்ல உட்கார்ந்திருந்தாங்க. யாருமே எதுவுமே சொல்ல முடியாது ப்ரோ. அத எங்க ப்ரோ நெகட்டிவ் பாத்தீங்க நீங்க? கோலிவுட் இல்ல ஒரு நிமிஷம். இல்ல நான் நிறைய ஸ்பேஸ்ல பாத்துருக்கேன். அது ஓவரா இருக்கு. இந்த பிரதமர் ஆபீஸ்க்குள்ள கண்ணு எடுத்துட்டு போறதெல்லாம் நம்பவே முடியல. இதெல்லாம் எப்படி ஏத்துவாங்க? படம் ரிலீஸ் ஆகி ஒரு 6 மாசம் கழிச்சு சொல்லிருப்பாங்க. படம் ரிலீஸ் ஆனப்ப தளபதிக்கு ஆப்போசிட்டா பேசிட்டு இருந்தாங்க. தளபதிக்கு ஆப்போசிட்டா பேசுனே அதுக்கு உப்பு போட்டாங்க நிறைய பேரு. ஓ இப்ப அதுக்குதான் அடிக்கிறீங்களா? பிரபாஸ் பிடிக்காது. நான் ஓப்பனா சொல்றேன், எனக்கு பிரபாஸ் பிடிக்காது. எனக்கு அப்படி எதுவும் எனக்கு பிரபாஸ் பிடிக்கும். எனக்கு வந்து அந்த தெலுங்கு பீப்புள்ஸ் பிடிக்காது. இல்ல எனக்கு பேசிட்டு இருக்கிறேன். நான் ரியாலிட்டி பேசிட்டு இருக்கேன். அப்புறம் பேசிக்கிறேன். படுத்துருச்சுனியோ நான் அதனாலதான் அடிக்க ஆரம்பிச்சேன். படுத்ததும் யதார்த்தம் தான். சலார செஞ்சிட்டு இருக்கானுங்க மீம் போட்டு விட்டோபா லியோக்கு என்ன இங்க வந்து அடிக்கல அவனுமே. அப்புறம் எப்படி தியேட்டர்ல ஆடியன்ஸ் புக் ஆயிட்டு இருக்கு? இல்லையா அஃபெக்டே பண்ணலையே. ஏன்டா விஜயோட கலெக்ஷன்லயே ஹையஸ்ட் 600 கோடி தான். அது நான் அது அஃபெக்ட் கண்டிப்பா பண்ணுச்சு. இங்க யாரு என்னடா அஃபெக்ட் இல்ல ரேவந்த் ப்ரோ இல்ல அது அஃபெக்ட் பண்ணுச்சு. நம்ம ஊர்ல பண்ணல, அது ஓவர்சீஸ்ல அஃபெக்ட் பண்ணுச்சு. இந்த ஆன்லைன் ஓவர்சீஸ்ல ஹையஸ்ட் கலெக்ஷன் இது வரைக்கும் விஜய்க்கு வந்து லியோ தான் ப்ரோ. ஹையஸ்ட் கலெக்ஷன் தான் ப்ரோ. ரேவந்த் ப்ரோ உங்களுக்கு ஓவர்லோட் ஆச்சு ப்ரோ. அதை விட இன்னும் அதிகமா பண்ணிருக்க வேண்டியது. நீங்க வேணா அயாஸ் ப்ரோ சொல்றதை கேளுங்க. அயாஸ் ப்ரோ சொன்னாரு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரிவ்யூ பார்த்துட்டு பாதி பேர் வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொன்னாரு அயாஸ் ப்ரோவே வந்து ஸ்பேஸ்ல. அது பண்ணிருக்குதான். அது கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணிருக்கும். ஆனா ரொம்ப கம்மியா தான் பண்ணிருக்கும். ஒண்ணு புரிஞ்சுக்கோடா. விஜய் படம் அஜித் படத்தை கூட விட்டுரு. இன்னைக்கு அஜித் அந்த லீக்ல இல்ல. விஜய் படம் எல்லாம் எப்படி தெரியுமா? உனக்கு சவுத் இந்தியால ஒரு 2-3 ஹீரோஸ் தான் இருக்காங்க அந்த மாதிரியே. அவங்க படம் ரிவ்யூஸ்ன்ற வார்த்தைக்கே வந்து ஒரு இடம் இல்ல. நான் பிரபாஸ் இல்ல, அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா விஷயம் என்ன தெரியுமா? சலார் அப்படி கிடையாது. உனக்கு நாளைக்கு பாப்போம், நாளைக்கு தெரிஞ்சிடும் உனக்கு. எப்படியும் இன்னொரு 10 நாள் வெயிட் பண்ண தெரியும். இல்ல ரேவந்த் ப்ரோ நீங்க போய் பாத்துட்டு வரீங்களா? ரேவந்த் ப்ரோ நீங்க பாத்துட்டு வரீங்க. நான் ஒண்ணு சொல்றேன். மியூசிக் பத்தி மட்டும் வந்து பேசுங்க. அதுக்கப்புறம் அது பேசணும். நான் வேற மட்டமான தியேட்டர்ல புக் பண்ணிருக்கேன்டா சத்தியம்ல. இல்ல சவுண்ட் சிஸ்டம் நல்லா இருக்கு.
மியூசிக் ரிப்பீட்டடா போட்ட மாதிரி இப்ப பெருசா ஒண்ணுமே அந்த இப்ப கேஜிஎஃப்ல எப்படி அந்த சுல்தானா அந்த இந்த அந்த மாதிரி அனிருத் பாட்டு போட்டானா அதெல்லாம் இல்ல. அனிருத் ஜவானு மாதிரியாடா? ஹே ஜவானு ஹே அதே அனிருத் மாதிரியா? மாதிரியாடா? ஆமா அனிருத் ஜெயிலர்ல போட்ட மாதிரி இருக்கு. அப்படிதான். ஹுகும். இந்த அனிருத் குண்டாம தான் எல்லாரும் எடுக்கிறான் போல. யோ ரேவந்த், இந்த ரவி பசூர் அதுக்கப்புறம் 2 படம் பண்ணா, மொக்கையா போட்டான். அதெல்லாம் பேச என்ன படம் மாட்டீங்க, பண்ணா? அனிருத்த கூட்டு வந்துருவீங்க. அவன் என்ன ரவி படம் பண்ணா? பசூர் என்ன படம் பண்ணான்னு சல்மான் கான் தெரியலையா? படம் பண்ணா, போலா பண்ணா, 2த்துலயும் செஞ்சான் அங்க போயிட்டு. அதெல்லாம் இவனும் போலாவா? கண்டுக்கல. போலானா போல போலானா அந்த கைதி ரீமேக். கைதி அப்படி படம் வந்து வந்ததும் தெரியல போனதும் தெரியல. அத வேற நீ உட்கார்ந்து பாத்திருக்கியாடா? நான் பார்க்கல. ஆனா மியூசிக் டைரக்டர் எனக்கு தெரியும், கொஞ்சம் சீன்ஸ் பார்த்தேன். இவன் பாடுறா கொத்த பார்க்காம வந்து நல்லா இல்ல, மியூசிக் கேவலமா இருக்குன்னு. அவர் நல்ல ஆளுன்னு சொல்லல ப்ரோ, அவர் வந்து வந்ததுன்னு தெரியல. நான் மியூசிக் டைரக்டர் பத்தி சொல்லிட்டு இருக்கேன்யா, நான் அதுக்கு படம் பத்தியே பேசலையா. இல்ல ரேவந்த் பப்ளிக் ரிவ்யூமே ரொம்ப கேவலமா தான் இருக்குது. பப்ளிக் ரிவ்யூ எல்லாம் இன்னும் வெளியவே வரல. ஃபர்ஸ்ட் காலையிலே வரலையா? ரேவந்த் ப்ரோ நான் போன தியேட்டர்ல பார்த்தேன் ப்ரோ. 12 மணிக்கு 1 மணிக்கு தான் போட்டாங்க. ஒருத்தர் கூட கொடுக்க வேண்டிய முட்டுலாம் இப்படி குத்துட்டு இருக்கீங்க. நான் 4:50 6:10 எனக்கு ஷோ ஸ்டார்ட் ஆயிடும். சக்தி இடியம் பாரு, 10 மணிக்கு நீங்க எல்லாம் வந்து அலெக்ஸ் ஃபெஸ்ட் வந்து இந்த ஐடிக்கு பண்ணுங்க ப்ரோ. தான் பண்ணிருக்கேன். தான் நான் பேசுவேன். ஏன்னா இங்க ஃபுல்லா வன்மவாதிகளா இருக்காங்க. ஏன்னா படம் பிடிச்சதுன்னா நான் படம் பிடிச்சதுன்னு, படம் பிடிக்கலன்னா பிடிக்கல. ப்ரோ இல்ல ரேவந்த் ப்ரோ நீங்க சொல்றதே தப்பு. அலெக்ஸ் ப்ரோ பிரசாந்த் நீல் ஃபேன் இல்ல அலெக்ஸ் ப்ரோ பிரசாந்த் நீல் ஃபேன் எல்லாத்துக்குமே தெரியும். நல்லா இல்லன்னு சொல்லிருக்கேன். உனக்கு 3 பேருமே சேர்ந்து சப்போர்ட் தான் பண்ண போறாங்க. அலெக்ஸ் ப்ரோ பிரசாந்த் நீல் ஃபேன் எனக்கு தெரியும். படம் பிடிக்கலன்னா வெயிட் பண்ணு. படம் பிடிக்கலன்னா நான் விஜய் படத்தையே நல்லா இல்லன்னு தான் சொல்லியிருக்கேன். சரி பாக்கலாம். சும்மா இங்க உட்காந்து பாத்துட்டு சரி பாத்துட்டு வா பாப்போம். படிக்கிறேன். ஆனா ஒன்னும் பாக்கல, இப்பதானே பாக்க போறேன். பார்த்து பிடிச்சிருந்தா சொல்லுவான். உங்களுக்காக நீங்க ஐயோ இவங்க அடிச்சிடுவாங்க இல்ல ரேவந்த் ப்ரோ நீங்க இருங்க சையது ப்ரோ. ரேவந்த் ப்ரோ நீங்க என்ன தெரியுமா வந்து சொல்லுவீங்க, படம் இவங்க அடிக்கிற அளவுக்கு இல்ல ஓகேவா இருக்கு, இதுதான் சொல்லுவீங்க. நீங்களே வேணா பாரு பாப்போம். இல்ல இப்போ டங்கி உட்காந்து கழுவி ஊத்திட்டு தான் இருக்கிறாங்க. அத பத்தி நீங்க வந்து பேசணும். நான் எனக்கு யாருக்கும் முட்டு கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நான் வந்து பிராக்டிகாலிட்டியே பேசுறேன். நீங்க எல்லாரும் அஜெண்டா இல்ல நாங்க பேசினா அது நான் எனக்கு என்ன அஜெண்டா சையது ப்ரோ எனக்கு புரியல. நான் படத்தை பார்த்துட்டு வந்து நல்லா விட்டோபாலாம் சொல்றான். நான் ஒரு சைடு எடுத்துட்டேன், நான் டங்கி தான். நான் அப்படி எந்த சைடு எடுக்கல, எனக்கு அவசியமும் இல்ல. இந்த 2 பேர்ல இல்ல சையது ப்ரோ நீங்க அப்ப 2 படத்தையும் பார்த்துட்டு தானே நீங்க பதில் சொல்லணும். நீங்க ஏன் அதை பார்க்காம பதில் சொல்றீங்க எனக்கு புரியல. நீங்க மட்டும் ரிவ்யூ வச்சு சொல்றீங்களா? சொல்றேன் எப்படின்னு சொல்றேன். இப்போ ஜானரா எடுத்துட்டீங்கன்னு சொன்னா சலார் வந்துட்டு ஒரு மாஸ் கமர்ஷியல் கிராண்ட் என்டர்டெய்னர், ஒரு பெரிய வேர்ல்ட கிரியேட் பண்ணி பண்ணக்கூடிய அந்த மாதிரி ஒரு இது சுமாரா இருந்தாலும் அந்த ரிவ்யூஸ் வந்துட்டு சுமாரு அது அப்படிங்கும்போது அந்த ஃபீல் குட் மூவி வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கணும். அப்பதான் இதை வந்துட்டு உனக்கு ஆடியன்ஸ் இது ஒன் டைம் வாட்ச் பண்ணிட்டு போயிருவாங்க. ஒரு படம் தெரியுமா? அது இந்த அளவுக்கு இல்ல, சலார் அளவுக்கு கிடையாது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. ராஜேஷாம் வந்து ஃபீல் குட் மூவி தான். நீ உட்கார்ந்து அந்த மாஸ் படம் எல்லாம் சொன்ன செருப்பால அடிப்பேன். சாஹோ பத்தி பேசியிருக்கேன் ரேவந்த். சாஹோ டேய் இப்போ ஒண்ணு இல்லடா. நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க? சாஹோ இந்த அளவுக்கு நல்லா இல்லையே. அது சாஹோவோட இது நல்லா இருக்கு. வேர்ல்ட் கிரியேட் பண்றது வேற, இது வேற. சாஹோ வேற. பாகுபலி அப்புறம் வந்த படம் ப்ரோ. இருந்துச்சு அத பாருங்க. பாகுபலி 2க்கு அப்புறம் தானே சாகு வந்துச்சு. அது எவ்வளவு ஹைப்போட வந்துச்சு ப்ரோ. நீங்க இல்ல ரேவந்த் ப்ரோ சிம்பிள் தான் ரேவந்த் ப்ரோ. இந்த படத்தை ஏன் போஸ்ட்போன் பண்ணாங்கன்னு நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கீங்க. அவர்ஷனை பத்தியே யாரும் பேச மாட்டாங்க. அவருக்கு ஆல்ரெடி பயங்கரமான நெகட்டிவிட்டி. அவனு வந்து தளபதி எப்படி போட்டு அடிக்கிறான். தளபதி மூவிஸ் வந்தாவே எவ்வளவு நெகட்டிவ் இதுங்கறான். அவன் மென்டலான்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு ராதேஷியாம் அந்த லிஸ்ட்ல சேரக்கூடிய அளவுக்கு எல்லாம் இது மோசமான படம் கிடையாது. ராதேஷியாம், சாஹோ, ஆதி புருஷ் இந்த மாதிரி ஃபிளாப் பட்டியல்கள்ல இது நிச்சயமா சேராது. சரி ப்ரோ, ஆனா நான் உங்களுக்கு சொல்லவா, பட்டியல ப்ரோ அது டிசாஸ்டர் பட்டியல். இருங்க சையத் ப்ரோ, நான் வந்துட்டு ராதேஷியாம், சாகோ அதெல்லாம் பார்த்ததே இல்லை, அதனாலதான் அதை பத்தி வாய் திறக்கல. ஆனா சலார் பார்த்துட்டேன், அதனால அதை பத்தி பேசுறேன், அவ்வளவுதான்.
ஓகே 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 ஓகே. இல்ல இல்ல நீ வந்துட்டு பார்த்தனா உன்னுடைய ஒப்பீனியன் சொல்ற, அதை நான் ஏத்துக்கிறேன். உனக்கு படம் நான் பிடிக்கல ஈவினிங் அப்படின்ட்டு. போயிட்டு டங்கி பார்த்துட்டு வந்து டங்கி சொல்றேன். ஓகே ஓகே ஓகே. அவனுங்களாம் தளபதி மேல எவ்வளவு வன்மத்துல ட்வீட் போடுறானுவன், என்னென்ன பண்றானுவன், நீங்களாம் அதெல்லாம் ஈஸியா மறந்துடுறீங்க ஒரே செகண்ட்ல. நான் படம் நல்லா அதெல்லாம் இருந்தா நல்லா பாக்கலங்க. இருக்கு. நான் அது படம் வந்து என்ன ப்ரோ அதை நீங்க கண்டுக்கிறதும் அவனெல்லாம் இல்லை, நான் நெகட்டிவ்லா பாக்குறதும் மென்டலான இல்லை. ஆமைங்க கூட போய் இந்த தெலுங்கு ரிவ்யூஸ் சரியான பயாஸ்டு ப்ரோ. அவனுங்க எப்பயுமே அவனுங்க படம்னா ஒரு மாதிரி பரவாயில்லன்ற மாதிரி ரிவ்யூ கொடுத்துருவானுங்க. இல்ல எனக்கு என்ன நம்ம ஒரு படத்தை ஆச்சரியம்னா, வச்சு செஞ்சிருவாங்க. அவன் அந்த பானிபூரி வந்து என்ன சொல்றது, இந்த இப்ப நம்ம கூட ஒரு போட்டிக்கு டைகர் நாகேஸ்வர ராவ் அந்த படம், அப்புறம் அந்த பகவந்த் கேசரிக்கெல்லாம் நல்ல நல்ல ரிவ்யூவா கொடுத்துருந்தான் பானிபூரி. அவனே இதுக்கு 2.5 தான் கொடுத்து வச்சிருக்கான் சலாருக்கு. வெங்கியூஸ் ஓரளவுக்கு ஜென்யூனா தான் கொடுப்பான், கரெக்டா ஒத்துட்டான். அவன் நமக்கு ஃபர்ஸ்ட் 3 3.25 கொடுத்துட்டு டெலீட் பண்ணிட்டு அப்புறம் 3 சரி என்னமோ விட்டோபா, போட்டான்னு இப்போ நினைக்கிறேன். படம் பாப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா நீங்க சலாரு? நான் டங்கி பார்க்க தான் ப்ரோ மாட்டான். பார்க்க போறேன், அதுக்கப்புறம் சலாரு. எப்படியும் அதெல்லாம் அதையும் பார்க்க மாட்டான். இல்ல இல்ல டங்கியே இவன் பார்க்க மாட்டான். நான் எப்படியும் சொல்றேன் அதையும் கண்ணி, பார்த்துட்டு டங்கியே வந்து பார்க்க நல்லா மாட்டான். தான் சொல்ல போறாரு விட்டோபா இல்ல டங்கி. இல்ல சையது ப்ரோ, நான் எந்த படம் பார்க்கல இது வரைக்கும். சொல்லு நீ சொல்லு. உனக்கு முன்னாடி நான் எல்லா படத்தையும் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லிடுறேன். அட்லீஸ்ட் தமிழ் இல்ல டப்பிங்காச்சும் இல்ல பார்க்கல. இருங்க சையத் ப்ரோ. இவரு சும்மா ஒரு பிராண்டிங் அனிமலை பண்ணிட்டு இவங்களுக்கு அனிமலை எதிராக. இல்ல அனிமலை திருட்டு ராஜேஷ் ப்ரோ, விசிட்ல 1.5 மணி நேரம் மட்டுமே பார்த்துட்டு ஃபுல் படம் பார்த்த மாதிரி அதுக்கு கம்பு மேல சுத்து நீ. பார்க்க முடியலன்னா அதையே அங்க பாக்கணும். நானு பார்க்கவே முடியல அந்த அதான் படத்தை. சொல்றேன். அப்ப சலார் பாதி பார்க்க நல்லா இல்லைன்னா வந்துருவீங்களா? விட்டோபா ப்ரோ வந்துருச்சு. நான் துணிவே கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்க்க முடியாம வந்துட்டேன் வெளிய. பிடிக்கலன்னா வந்துருவேன், அவ்வளவுதான். ஜவான் 10வது வாட்டி என்னால முடியல ஃபர்ஸ்ட் ஹாஃபோட, அத்தோட வெளியே வந்துட்டேன், அவ்வளவுதான். இல்ல சையத் ப்ரோ, சரி நான் படத்துக்கு போயிட்டு இருந்தப்ப எனக்கு கால் பண்ணீங்க, ஏன் படத்தை பத்தி புலம்புறதுக்கு கால் பண்ணீங்களோ சலார் பத்தி? இல்ல 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 நேத்து நீ எதுக்கோ வந்து எனக்கு கால் பண்ண சொல்லியிருந்த, அதுக்காக தான் நான் ஓ வந்துட்டு ஓகே நீ ஓகே. இல்ல படத்துல இல்ல இருப்பேன்னு கரெக்டா எனக்கு நீங்க தெரியாது. படம் முடிஞ்சவன கால் பண்ணீங்களா? அதான் அது சாரி bro, உனக்கு எப்ப ஏன் படம் முடியுதுன்னு எனக்கு தெரியாது. நான் நீங்க யதார்த்தமா எல்லாம் தான் பண்ணேன். சொன்னா கடிக்க கூட செய்வீங்க. சூதுக்கவங்கலாம் நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே என்ஜாய் பண்ணிட்டேன் அந்த டைம்ல. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. புரிஞ்சுக்குங்க மக்களே, இல்ல அவ்வளவுதான். சூதுக்கவங்க உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கலாம்ப்பா, எனக்கு அந்த இந்த டைம்ல அது ஒர்க் முட்டாப்ப ஆகல. சொல்லி ஒரு படம் ஓடுமா அல்லது ஓடாம தான் போகுமா? சொல்லுங்க பாப்போம். யாரு சொன்னாலும் அப்படி இல்ல சையத் ப்ரோ. இப்ப நீங்க சொல்லலாம் டங்கி படுத்துருமா, அதுதான் இல்ல அவரோட கருத்து. நான் இல்ல சொல்றது டங்கி படுத்துருன்னு நான் சொல்லலா, படுத்துருச்சுங்கிறேன். அப்படின்னு யாரு சொன்னா? சையத் ப்ரோ நீங்க நீங்க பாத்தீங்களா? டங்கியே கொண்டு வராதீங்க. டங்கி ஒன்லி படுத்துருன்னு சலார நான் போட்டு அடிங்க. ஜோசியம் சொல்லல, படுத்துருச்சுங்கிற யதார்த்தத்தை சொல்றேன். சலார் படம் ஃபர்ஸ்ட் ஷோலயே இல்ல படுத்துருச்சு. அத பத்தி டங்கி நீ எப்படி போனா ஏன் நமக்கு ட்ரிகர் என்ன ஆகுற? ப்ரோ? நீ சலார சொல்லி என்ன ட்ரிகர் பண்ண முடியாது. எனக்கு டெய்லி யாரையுமே பேசுவோமே, எனக்கு யாருமே டோட்டல் கிடையாது. கலெக்ஷன் வந்துட்டே தானே எனக்கு இருக்கும். ஒரே ஒரு பாப்போம் டவுட். கடைசியில 1 வீக் கழிச்சு கூட பாப்போம் யாரு எது அதிகம் இருக்குன்னு பாப்போமே. ப்ரோ நீ ஏன் நமக்கு ட்ரிகர் ஆகுற? நீ கிளாஸ், என்ன நம்ம அந்த ட்ரிகர்லாம் பண்ண கிளாஸுக்கு முடியாது. எதுக்கு ப்ரோ போகணும்? நம்ம என்ன அவனுக்கு ஃபேன்ஸா? நமக்கு தேவை சலார் பிரபாஸை போட்டு அடிச்சா போதும். டங்கி எப்படி போனா நமக்கு என்ன? நான் அப்படிலாம் அடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைங்க. எனக்கு அந்த மாதிரி இல்ல. அவனு வந்து ஆமைங்க கூட சேர்ந்துட்டு மென்டலான் கூட சேர்ந்துட்டு தளபதி என்னென்ன ட்வீட் போடுறானுங்க பண்ணிட்டு அஜித் அப்படிலாம் நமக்கு அவசியம் இல்ல. கணிப்புறம் நீங்க என்ன திடீர்னு அஜித் ஃபேன் மாதிரி பேசுறீங்க? டங்கியோட வசூல் வந்துட்டு எப்படி வரும்னு உங்களுக்கு தெரியாதா? கமல் ஃபேனு எத்தனை இல்ல கமல் படம் அதுதான் நான் சொல்றேன். ஆடியன்ஸ் அதுதான் சொல்றேன், நிதர்சனம் அதானே. ஆடியன்ஸ் இன்னைக்கு கமல் படத்தை ஒரு அந்த மாதிரி படத்தை பார்க்க மாட்டாங்கன்னு தான் சொல்றேன். இல்ல கனி ப்ரோ, என்னைக்கு ஹிந்தி படம் ஃப்ரண்ட் லோடடா இருந்தது? நீங்க ஃப்ரண்ட் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் இல்லன்றீங்க. ஜவான் இப்போ ஜவான்லாம் பெருசா பண்ணுச்சுல, ஜவான் ஏன் இது பண்ண முடியல? ஜவான் மாதிரி ஏன் பண்ண முடியல? ஜவான் மாதிரி இது அதெல்லாம் ஒரு எக்ஸெப்ஷன் ப்ரோ. 4 மணி ஷோலாம் அந்த படத்துக்கு இருந்தது. ஜவான் தமிழ்லயே தமிழ் தெலுங்குல ரிலீஸ் பண்ணாங்க. பதானும் ஜவானும் பெருசா பண்ணுச்சுல, ஏன் அதை இது பண்ண முடியல? தமிழ் தெலுங்குல ரிலீஸ் பண்ணாங்க. பதானும் ஜவானும் தமிழ் தெலுங்குல ரிலீஸ் பண்ணாங்கப்பா. அதை விட இதுக்கு நல்ல ரிவ்யூ வருதுங்க. அது அந்த 2 படத்தை விட இதுக்கு நல்ல ரிவ்யூ வருது. சோ கனி ப்ரோ சொல்றது கேளுங்க, பதானும் ஜவானும் தமிழ் தெலுங்குல ரிலீஸ் பண்ணாங்க. ரிவ்யூஸ்லாம் 4.5 4 எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய பேர். ஜவானை விட டங்கிக்கு நல்ல ரிவ்யூவா? விட்டோபா ப்ரோ ஒரு நிமிஷம், நல்ல ரிவ்யூ தான் வருது. நிறைய பேர் ரிவ்யூஸ் கனி ப்ரோ உங்க கம்பேரிசனே தப்பு. ரிவ்யூஸ் அப்படிதான் ரேவந்த் ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க. ரேவந்த் ப்ரோ ஒரு நிமிஷம். அப்புறம் தெரிஞ்சு விட்டோபா ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க. விட்டோபா ஒரு நிமிஷம். கனி ப்ரோ நீங்க என்ன ப்ரோ முட்டாள்தனமா பேசுறீங்க? பத்தானும் ஜவானும் தமிழ் தெலுங்குல ரிலீஸ் ஆச்சு. தமிழ் தெலுங்குனா சவுத்ல மட்டும் இல்ல, அது ஓவர்சீஸ்லயும் அஃபெக்ட் ஆகும். இதுவும் ரிலீஸ் தான் இருக்கு, இதுவும் ரிலீஸ் தான் இருக்கு. டங்கி எங்க தமிழ் தெலுங்குல டாப் ஆச்சு? அது ஏன் பண்ணலன்னா அது பண்ணாதனால நான் படமே பார்க்கல. அது ஒரு விஷயம். ஏன் பண்ணலன்னா அது ஏன் பண்ணல? அது என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்? அவங்க தான் பண்ணணும்.
ராஜ்குமார் கிரேனோட எந்த படமும் வந்துட்டு வேற லாங்குவேஜ்ல அண்ணே அது அவரே ராஜேஷ் சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இவங்க குடுக்குற முட்டு பாருங்கண்ணே. இவங்க தமிழ்ல ஜவான் பார்த்தாங்க, நான் அதை ஏத்துக்கிறேன். பத்தான்லாம் பார்த்தாங்கன்னா இதெல்லாம் மொரட்டு. ஓ பத்தான் பார்த்தாங்கன்னு சொல்லல, பத்தான் வந்துட்டு அது பத்தான் தமிழ்லயும் டப் போய் பார்த்தேன், தமிழ்ல வந்தனால போய் பார்த்தேன், பதான்லாம் பார்த்தேன், தியேட்டர்ல தான் பார்த்தேன். டே ஒன்னே பார்த்த மாதிரி நான் நைட் ஷோ தாங்க போனேன், டே 1 நைட் ஷோ தாங்க போனேன், பதான்லாம் நான் டே 1 நைட் ஷோ போனேன். இதெல்லாம் மொரட்டு முட்டா. டேய் ஆள விடுங்கடா. ஒரே பெங்களூர்ல இருக்கேன், இங்க நிறைய நார்த் பசங்க இருக்காங்க, கூட்டு போனாங்க. நீ வந்து நான் சொல்றதே உனக்கு புரிய மாட்டேங்குது. நான் கேக்குற கேள்வி யாருன்னா, தமிழ்நாடுல பொதுமக்கள் ஜென்ரலா உனக்கு ஜவான் ப்ரிஃபர் பண்ணாங்க, பயங்கரமா பண்ணாங்க, அதை நான் 100% ஒத்துக்கிறேன். ஆனா 10 உனக்கு எப்படின்னா 20 டிக்கெட் 30 டிக்கெட் தான். அதுல நான் சொல்ல ஜெயவந்த், ஆனா ஜவானோட தங்கிக்கு ரிவ்யூ கம்மி தான். எவ்வளவு கோடி டிஃபரன்ஸ் ஆச்சு சொல்லு. டே 1 டே 1 20-30 கோடி சவுத் இந்தியால 20 கோடி ஒரு 20-30 கோடி வச்சுக்கோங்க டிஃபரன்ஸ். அதுல 10 கோடி 10 எடுத்திருந்தா கூட உனக்கு 20 கோடி வித்தியாசம்னு வச்சுக்கோங்க. இது எவ்வளவு வந்தது டோட்டலாவே டங்கி? 56 பத்தான் எவ்வளவு வந்தது? 100 கிட்ட வித்தியாசம் இருக்குல்ல உனக்கு. ப்ரோ உங்களுக்கு நான் இருங்க ஃபேக்ட் சொல்றேன். இது கிளாஷ் ப்ரோ, அது சிங்கிள் ப்ரோ. நீங்க அந்த ஜானரே விடுங்க ப்ரோ. கிளாஸ்னா வாயை உடைச்சிருவேன். சோலோ ரிலீஸ் தான் என்னங்க? இல்ல ரேவந்த் ப்ரோ, எனக்கு ஒரு டவுட். சோலோ ரிலீஸ் இல்ல அத ஒரு நிமிஷம் ப்ரோ பேச இல்ல விட்டோபா ப்ரோ, ஒரு நிமிஷம் இருங்க. சோலோ ரிலீஸ்னா அப்ப வந்துட்டு இன்னைக்கு சலார் எடுக்கிற தியேட்டர் எல்லாம் நேத்து டங்கி ஓட்டணும் அப்படிதான் நீங்க சொல்றீங்க. வந்து ஒரு நிமிஷம், பீஸ் உனக்கு எப்படி அவ்வளவு பெரிய கலெக்ஷன் ஆச்சு? பெரிய கிளாஸோட வந்து நான் தமிழ்நாடு சொல்லல ப்ரோ, நான் ஓவர்சீஸ் அங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு டங்கி இன்னைக்கு சலார் ஓட்டுறேன், நேத்து டங்கி ஓட்டினானா சொல்லுங்க. ஆமா ப்ரோ, அதுதான் நான் சொல்றேன். இல்ல நேத்து டங்கி ஓட்டின எல்லாருமே இன்னைக்கு சலார் ஓட்டுறானா சொல்லுங்க. அதுதான் ப்ரோ நான் கேக்குறேன். இன்னைக்கு டங்கி இன்னைக்கு சலார் ஓட்டுறேன், நேத்து டங்கி ஓட்டினான்றீங்களா? ஓட்டி இருப்பாங்க. நார்த் பிவிஆர் இந்த செயின்லாம் இருக்குல்ல, இன்னைக்கு 3 ஸ்கிரீன் டங்கி போட்டு 2 ஸ்கிரீன் சலார் குடுக்குறவன் நேத்து 5 ஸ்கிரீனுமே உனக்கு டங்கி தான். நார்த் இந்தியால மெஜாரிட்டி உனக்கு பிவிஆர் ஐநாக்ஸ் தான். ஓவர்சீஸ் சொல்றேன் நான். ரேவந்த் ஒரு நிமிஷம் இது ரேவந்த், நான் இந்த ஸ்கிரீன் கவுண்ட் விஷயத்துக்கே வரல. ஓப்பனிங் ஷோஸ் இந்த படத்துக்கு இல்ல, இது மாஸ் படம் இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோ. ஹிந்தி படத்துக்கான போட வேண்டிய ஸ்கிரீன்ஸ் ஹிந்தி படத்துக்கு போடுவான். ஓவர் ஸ்கிரீன் பிவிஆர் மாதிரி தான். அவனும் 10 ஸ்கிரீன் 15 ஸ்கிரீன் வச்சிருப்பான். ஒரு ஸ்கிரீன் பத்தியே பேசல, விட்டுரு அது. சரி ரேவந்த் ப்ரோ, அப்ப சலாருக்கு தான் இது வரைக்கும் ஹையஸ்டா 2250 ஸ்கிரீன்ஸ் கொடுத்துருக்கான் யூஎஸ்ல. அப்ப அது எப்படி? அது வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே தெலுங்கு படம் போறதுக்கான இருக்க ஸ்கிரீன் மட்டுமா சொல்லுங்க. ஸ்கிரீன்ல நேத்து வெயிட் பண்ணு. அந்த ஸ்கிரீன்ல நேத்து வந்து இந்த நம்ம ஊர்ல மாதிரி ஒரு நாள் முன்னாடி விஜய் படம் வருது நாளைக்கு, அதனால இன்னைக்கு க்ளோஸ் பண்ணி வைப்போம்லாம் வைக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி நாள் ஹிந்தி படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த ஏரியால ஹிந்தி ஆடியன்ஸ் எவ்வளவு பேர் வருவாங்க, அதுக்கேற்ற அளவுக்கு ஸ்கிரீன் கொடுப்பாங்க. ரேவந்த் ஒரே ஒரு நிமிஷம், எனக்கு ஒரே ஒரு டவுட். அந்த பல்லவி பிரசாந்த்னு சொல்லி ஒன்னு ட்வீட் பண்ணிருக்கீங்கல்ல பிக் பாஸ் தெலுங்கு, அது என்ன இஷ்யூ ப்ரோ? பாவம் ப்ரோ, ஒண்ணுமே பண்ணல ப்ரோ. அவன் என்னன்னா அங்க ஆந்திரால வந்து எப்படின்னா பிக் பாஸ் ரொம்ப சீரியஸா எடுத்துப்பாங்க ஆடியன்ஸ். முடிச்சுட்டு வரும்போது பிக் பாஸ் அந்த ஃபைனல் டே இருக்குல்ல, முடிச்சுட்டு வரும்போது ஆடியன்ஸ் எல்லாம் 10,000 பேரு 15,000 பேருன்ட்டு இவனுக்கு ஆப்பனண்டா ஒருத்தன் ஆடுவான். கேம்னாலே ஒருத்தன் ஆப்பனண்ட் ஒருத்தன் இதுன்னு இருக்கும்ல, கான்ஃபிளிக்ட் இருக்கும்ல. இவனுக்கு ஆப்பனண்டா அட்டாக் பண்ணிட்டாங்க அவன் ஃபேன்ஸ். ஓ, அந்த கார் எல்லாம் அதுக்கு தான் உடைச்சாங்களா? கார்லாம் அடிச்சு உடைச்சிட்டாங்க. உடைச்சிட்டு சாமானியனு இவன் வந்து சீரியல் ஆர்டிஸ்ட். ரேவந்த் வாய்ஸ் உங்களுக்கு எல்லாம் பிரேக் ஆகுதா? பிரேக் ஆகும். ஏன்னா நான் வந்து ஒரு 2 minutes கழிச்சு பேசுறேன். ஒரு பிரிட்ஜ் கிட்ட இருக்கேன், அங்க சிக்னல் இருக்காது. ஓகே. மித்ரன் ரிவ்யூ போட்டிருக்காரு பாரு சக்தி டங்கிக்கு. ஆமா டங்கி பாத்துட்டு போட்டிருக்காரு, சலார் பாத்துட்டு போட்டிருக்காரு. கிறிஸ்மஸ் வின்னர் டங்கின்னு போட்டிருக்காரு. ப்ரோ அது வந்து நான் வந்து சொல்றேனே, அது நான் பார்த்தவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா ப்ரீவியஸ் ஹிரானி பிலிம்ஸ் மாதிரி இல்ல, பட் எஸ்ஆர்கேக்கும் ஹிரானிக்கும் இது ஒரு பெஸ்ட் பிலிம். இல்ல சக்தி, நான் ரிவ்யூஸாவே நீ புக் மை ஷோல போய் பாரு, 7.6ல இருக்கு டங்கி கிட்டத்தட்ட இப்போ.
அதெல்லாம் எப்பயுமே இது ஜவானுக்கும் வரல, சலா பத்தானுக்கும் வரல. ஜவானு ரெண்டுமே கடைசி எண்ட்லயே 8.2 பத்தானு, 8.4 ஜவானு. இப்போ ராஜ்குமார் ஹிரானி படத்துக்குலாம் மிக்சட் ரிவ்யூஸ் அல்லது நெகட்டிவ் அப்படிலாம் வராது. இப்போ நீ தமிழ்ல எடுத்துக்கிட்டுன்னு சொன்னா கூட நம்ம கிருஷ்ணா அவன்லாம் இருக்கானா இல்லையா, அவன்லேருந்து நிறைய பேர் வந்து முதல்ல கொஞ்சம் பாசிட்டிவ்ஸை சொல்லி இப்படிலாம் ராஜ்குமார் ஹிரானி படத்துக்கு வரவே வராது. ஒன்லி வந்து நல்லா இருக்குதுங்கிறது மட்டும்தான் யுனானிமஸ் வேர்டா வரும். ஆமா இப்பெல்லாம் வந்து ஆமா இல்ல இப்படிலாம் வரவே வராது. முதல்ல படம் சரியில்லை அவ்வளவுதான் சொல்லிட்டு இது வந்து படம் சரியில்லாட்டாலும் உனக்கு ஒரு மாஸ் மசாலா கிராண்ட் கமர்ஷியல் என்டர்டெய்னர் ஒரு தடவை இல்ல பாத்துருவாங்க சைடு யங்ஸ்டர்ஸ். ப்ரோ, நீங்க இந்த படம் மாஸ் கமர்ஷியல பத்தியே பேசுறீங்களே, பிரபாஸ்க்கு இருக்கிற அவர்ஷனை பத்தி எவனும் யாரும் பேச மாட்டீங்க. அவர்ஷன் பத்திலாம் எனக்கு தெரியல. இந்த படம் ஒரு தடவை பாக்குற மாதிரி தான் இருக்கு. சரி, அவனோட அவர்ஷனை சொல்றான். ஒரு நிமிஷம், நான் அவர்ஷன் சொல்லு, நான் மியூட்ல இருக்கேன், நீ சொல்லிட்டே இரு, நான் உட்காந்து கேட்கிறேன். இல்ல அவர்ஷன் அதுதான் என்ன, நீ இப்ப இதுக்கு முன்னாடி எல்லா ஆடியன்ஸ் எல்லாம் பிரபாஸ் படம் வந்தாலே போயிடணும், சம படம் எல்லாமே சூப்பரா இருக்கும்ட்டு அந்த ஐடியால இருக்கானுங்க. எல்லாம் டிசாஸ்டர், 4 படம் 3 படம் டிசாஸ்டர். இதுக்கு முன்னாடி சசிகுமார் படம் அப்பெல்லாம் பயங்கரமா ஓடும். இல்லடா, ஏன் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் எவனுமே தியேட்டருக்கு போல. நீ பேச முடியும், நான் மியூட்ல இருக்கேன். சரி ஓகே, நீ ஆரம்பி. என்ன சொல்றேன்னா, உனக்கு வந்து ஆதிபுருஷ், ராஜேசாமி, சலாரு 3 இதுவும் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கேன். சலாருக்கான ஆடியன்ஸ் ஜாஸ்தி டோட்டல் இந்தியாலே. நான் சொல்றேன் சலாரு இங்க பிரபாஸ்க்காக, இந்த பிரபாஸ்க்காகன்னு முட்டே கிடையாது. ஃபேக்சுவலா பேசுவோம், பிரபாஸ்க்கான முட்டு கிடையாது. சலாருன்றது வந்து ஒரு கேஜிஎஃப் கேரக்டர். கேஜிஎஃப் ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணாரு. அந்த மாதிரி ஒரு வேர்ல்ட பாக்கணும் தான் இப்ப வந்து எல்லாம் எதிர்பார்க்கறாங்க. அவ்வளவுதான். இங்க பிரபாஸ்க்கான சீனே இல்ல. இங்க அத பிரபாஸ் வச்சு பாக்கலாம்னு எதிர்பார்க்கறாங்க. ரேவந்த், அது நல்ல ரிவ்யூஸ் வரப்ப அந்த மாதிரி வேர்ல்ட பாக்க வருவாங்க. இல்ல கவின் ப்ரோ, நீங்க சொல்றீங்களா அத பிரபாஸ் வச்சு பாக்க, எனக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வருது? இல்ல எனக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வருது, கேஜிஎஃப்ல பிரபாஸ வச்சு எடுத்திருக்காங்க, அது பாக்குறாங்க. அப்படிதான் இருக்கு எனக்கு. இல்ல ப்ரோ ஆனா இல்ல நான் உண்மையா சொல்லணும்னா எனக்கு அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ப்ரீ இன்டர்வல் 2 சீன் பங்கமா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல ஒரு கிளைமேக்ஸ் அப்புறம் ஒரு 3 சீன் கிட்ட நல்லா இருந்துச்சு. டிக்கெட் புக் பண்ணி போகடா. நீங்களே டேய் நார்மலா ஒரு படம் ஹிட் ஆவனாலே 5 சீன் நல்லா இருந்தா போதும்டா, ஹிட்டடா. நீங்க எவ்வளவா இருக்கிற படமே வந்து 5 சீன் சொல்லிட்டான்டா. எத்தனை பேர் சீன் இல்ல, செகண்ட் ஹாஃப்ல ஒரு கிளைமேக்ஸ் சேர்த்து 3 சீன் கீழயே எல்லாரும் போடுறானுங்க. பில்டப் ஒன்லின்ட்டு எல்லாருமே நம்ம இதுலயே கீழ போடுறாங்க. இல்ல அந்த பொண்ணை காப்பாத்துறது பழைய சீனா இருந்தாலும் அந்த ரேஜ் வந்துட்டு அது நல்லா இல்லையா? அந்த பொண்ணை காப்பாத்துறது அதுதான் ப்ரீ இன்டர்வல்னு சொல்லிட்டேனே ப்ரோ. அப்புறம் என்ன ப்ரோ ப்ரீ இன்டர்வலா? அந்த பொண்ணை காப்பாத்துறது அந்த குழந்தை ஓ குழந்தையா? ரேவந்த் இன்னும் ரேவந்த் கடைசி கிளைமேக்ஸ் என்னன்னு தெரியுமா? சரி இங்க பாரு. சரி கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வந்துட்டு வந்து ஓரளவு ஏத்துக்கும்படியா தான் இருந்துச்சு. சக்தி கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வந்து உனக்கு பிடிக்கலையா? அது ட்விஸ்டே இல்ல ப்ரோ, அது ட்விஸ்டே இல்ல, எனக்கு முன்னாடியே தெரியும் அது. ரேவந்த் கிளைமேக்ஸ் கேர்ள்ஸோட பேசுறத பார்த்தாலே மாலை பிட்டி ஷேர் பண்ணி விட்டு ஓடிடுவேன். நான் கேர்ள்ஸ் கிட்டே பேச மாட்டேன், ஷேர் பண்ணி விட்டு போயிடுவேன். ரேவந்த் பண்ணாலும் பண்ணுவான், வேணா விட்டோப்பா. நான் பேசவே மாட்டேன், பாத்துருவோம். சையது ப்ரோ அந்த ஒரு ரேவந்த் எத்தனை மணி ஷோ போற? ரேவந்த் பத்தி ப்ரோ, நான் டிக்கெட் புக் பண்ணி தியேட்டருக்கு போய் படம் பார்க்கவா வேண்டாமா? எல்லாரும் ஒரு கவின் ப்ரோ டிக்கெட் புக் பண்ணுங்க, டிக்கெட் புக் பண்ணுங்க, ஒரு 40 நிமிஷம் கழிச்சு போங்க, சூப்பரா இருக்கும் படம். பார்க்கலாம் போங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்தே போங்க பார்க்கலாம். பத்ரி உங்களுக்கு எப்படி இருக்குது? எனக்கு பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. எனக்கு செகண்ட் ஹாஃப்ல லென்த் தெரிஞ்சிச்சு, அப்புறம் மியூசிக் கொஞ்சம் மைனஸா தெரிஞ்சிச்சு. பத்ரி போட்டலா கேட்காதீங்க, அவர் ஒரு வாரத்துக்கு 1 மாசத்துக்கு முன்னால இருந்தே டீம் டைம் போட்டல கீழ ஸ்ரீ சொல்லு பண்ணிட்டு இருக்கான். அவன் ரிவ்யூ சொல்றான், அவன் கிட்ட கேட்காதீங்க. வெறும் நான் விட்டோபா நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ற ஒரு இல்ல ரேவந்த் ப்ரோ அவர்ட்ட ஒரு மாசமா ரேவந்த் ப்ரோ நீங்க முட்டு ப்ரோ நீங்க இப்படி முட்டு கொடுத்தா அதெல்லாம் ஒரு கிளைமேக்ஸ் தெரியுமா? கொஞ்சம் அமைதியா இருக்கப்பா. ஸ்ரீ வந்திருக்குது, என்னமோ சொல்லணும், இந்த உலகத்துக்கு சொல்லணும்னு நினைக்குது. ஸ்ரீ சொல்லுங்க. கதை யாரும் சொல்லாதீங்கப்பா. உங்களுக்கு ஒரு செம்ம காமெடி தெரியுமா? இப்படிதான் பாபா வந்து முட்டு கொடுத்தாரு. லாஸ்ட் 1 மந்தா முட்டு கொடுத்தாரு.
காலையில வந்து டென்ஷன் ஆகி திட்டிட்டு போயிட்டாரு சலார் படத்தை. சரி இல்ல அதை விடுங்க. இல்ல ஒரு நிமிஷம் ரேவந்த் ப்ரோ என்ன கேட்டீங்களா? நான் எதுக்கு சொல்றேன்னா, நான் டங்கி ட்ரைலர் வந்தப்ப நல்லா இருக்குன்னு போட்டதுக்கு கிக்கி பிக்கி பண்ண ஒரு பத்ரி ப்ரோ அவர்கிட்ட போயிட்டு நீங்க வந்துட்டு நியாயமா ரிவ்யூ கேட்கலாங்கிறீங்களா? எனக்கு புரியல. டங்கி சுமார் தான்ப்பா. ஒரு நிமிஷம் இங்க கேளு. பாபா கார்த்திக் எல்லாம் அவன் எப்படி தெரியுமா, அவன் நேரத்துக்கு ஏத்த மாதிரி மாறுவான். அவன் உனக்கு நான் பேசி முடிக்கிறேன் கேளு. அவன் ஜெயிலரு இங்க எல்லாருமே போட்டு அடிச்சிட்டு இருக்கோம். அவன் குடுக்குறான் முட்டி எங்களையும் அடிக்க வேணாம்னு சொல்றான். ஆக்சுவலி சரி பாபாவை கூட விட்டுரு. அயாஸ் வந்து காலைல டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. காலைல ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு அயாஸ பத்தி எல்லாம் பேசி அயாஸ்லாம் வந்து அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுவான். பிரபாஸ் ஃபேன். அவர் மிர்ச்சி படமே தியேட்டர்ல பாத்துருக்காரு. யார் வன்மத்தாளு? அயாஸ் ப்ரோ வந்து மிர்ச்சியே தியேட்டர்ல பாத்துருக்காரு. அவர்கிட்ட நானும் மிர்ச்சி பாத்துருக்கேன். மிஸ்டர் பர்ஃபெக்ட்லாம் தியேட்டர்ல பார்த்தேன்டா. ப்ரோ தெரியும் ப்ரோ. தெரியுது தெரியாம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம். இல்ல நீ எனக்கு மட்டும் திருப்பி சொல்றேன். மொக்க இல்ல சலார் வந்து மொக்க இல்ல. சலார் வந்து ஒரு அவரேஜ் பிலோ அவரேஜ் இல்ல அபவ் அவரேஜ் இல்ல. டங்கி வந்து நீ அவரேஜ் இல்ல. நீ வரதுக்கு முன்னாடி இங்க உன்னை எப்படி தெரியுமா உன்னை சொல்லிட்டு இருந்தாங்க, ஐயாஸ் முட்டு குத்துட்டாங்க சரியான மொக்கன்ட்டான் அப்படின்னாங்க. அவர் அயாஸ் சொல்லல. அயாஸ் ப்ரோவே படம் நல்லா இல்லன்னு தெரிஞ்சுக்கோ. ரேவந்த் நான் இந்த மாதிரி போனேன்னா அயாஸ் மொக்கன்னு சொன்னாரு. நான் சொல்லப்பா. யார் சொன்னாரு? சொல்லல, யாரோ சொன்னாங்க. எனக்கு ஞாபகம் இல்ல. நான் எந்த அளவுக்கு ஹைப் பண்ணேன் அந்த பொண்ணு தான் சொன்னாங்க. இல்ல சான்ஸ்ரி சொன்னாங்க. ஆனா அயாஸ் நீங்க காலையில வேற மாதிரி இல்ல சொன்னீங்க. நான் காலையில வந்து அந்த சீன்ஸ் எல்லாத்தையும் மொக்க சீன்ஸை வந்து ஹைலைட் பண்ணிட்டே இருந்தேன். ஸ்டோரியா ரொம்ப அவரேஜ். நான் இப்ப ரிவ்யூவே இதுல போட்டிருக்கேன். என்ன இது அப்பா இதுதாப்பா நானும் சொன்னேன். நான் கழுவி எல்லாம் ஊத்துற அளவுக்கு இல்ல. ஒருத்தனோட ரிவ்யூவே நீங்க மாத்தி பேசுறீங்க. நீ வந்து பாத்துட்டு நீல திட்டலனா என்ன கேளுடா. சக்தி ப்ரோ அவர் திட்ட மாட்டாருங்க. எனக்கு தெரியுங்க அவர் திட்ட மாட்டாருங்க. இருங்க நான் நைட் ஸ்பேஸ் இருங்க அயாஸ் ப்ரோ நைட் ஸ்பேஸ் இல்ல அயாஸ் ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க. நான் நைட் ஸ்பேஸ் ஸ்பீக்கர் யார் சொல்ல பத்ரி ப்ரோ, அலெக்ஸ் ப்ரோ, ரேவந்த் ப்ரோ, இவங்க 3 பேருமே பிரபாஸ்ங்க பிரசாந்த் நீல் ஃபேனுங்க. எனக்கு தெரியுங்க. விடுங்க நான் முன்னால இருந்தே இவங்களை பாத்துட்டா இருக்கேன். சக்தி இல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. அண்ணாத்தைய கல்ட்டு கிளாசிக்னு சொல்லிட்டு சுத்துற கூட்டமும் இருக்கு. சரியா விட்டுருங்க. அது அவங்களோட ஒப்பீனியன் அவ்வளவுதான். நான் அப்படி சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா அவங்களோட ஒப்பீனியன் தான் சொல்றேன். வந்து ரொம்ப இல்ல நீ கம்பேர் பண்ணும் போதே இது வந்து ரொம்ப கேவலமான கம்பேரிசனா இருக்கு. இல்ல எனக்கு இந்த படம் சலார் வந்து ஒரு தடவை பாக்குற மாதிரி தான் பாருங்க. ஆனா அதுல சில கிரிஞ்சு சீன் எல்லாம் பெரிய. நான் வந்து மார்னிங் அது அவனுக்கு அப்படிதான் பண்ணுவானுங்க. உனக்கு தெரியும் தானே நீல் படத்துல நான் சொல்றேன். அதை நான் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டேன். இப்ப காலையில ராஜேஷ் ப்ரோ எல்லாம் இருக்கிற சீன் டைம்ல அந்த படத்துல 2-3 கிரிஞ்சு சீன் இல்ல. ஆக்சுவலி அதெல்லாம் நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன். சையத் ப்ரோ இப்போ நீங்க இட்டிஸ் பிரசாந்த் மாதிரி பண்றீங்க. ஒரு நிமிஷம்
அயாஸ் ப்ரோ ஒரு நிமிஷம். இவரு இட்டிஸ் பிரசாந்த் மாதிரி இப்ப பண்றாரு. ட்ரைலர்லயே அந்த பிரசாந்த் கம்பியை சொல்லுவான் நம்ம என்ன பிடிக்கிறான். டாம் குரூஸ் படமா எடுக்கிறோம் அப்படிமா. அதுவே வந்துட்டு இல்ல துணிவப்ப அப்படி இல்ல சூப்பர் ஆக்ஷனுங்க இப்ப நான் அப்படிமா. வந்துட்டு இல்ல இவரும் அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காரு. அது கிடையாது. நான் உனக்கு தெளிவா சொல்லிடுறேன். பிரசாந்த் நீல் படத்துக்கு யாராவது வந்து ரியலிஸ்டிக் ஆக்ஷன் லார்ஜர் than life அனிருத் அப்படி பண்ணிருக்க கூடாது. அனிருத் அப்படி பண்ணிருக்க கூடாது. இருந்தாலும் அனிருத் வந்து அனிருத்தாலதான் சலார் அவரேஜ் ஆகுச்சு இல்லையா ப்ரோ? ஏன் அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? நீங்க சம்மந்தப்படுத்தீங்க ப்ரோ. இது ட்ரிபிள் வந்து உண்மையாவே ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது ப்ரோ. எப்ப அந்த பீட உள்ள வந்தானோ எங்காகிலும் பார்த்தது உண்டோ அப்பயே நினைச்சேன் வேலைக்கு நான் வந்து சலார் வந்து எந்த அளவு ஹைப்ல இருந்தேன்னா ட்ரிபிள் ஆர் கிரேட்டர் தென் பிரசாந்த் நீல் சலார். இதுதான் நான் சொல்லுவேன். போய் பார்த்துட்டு நீங்களும் அதான் இல்ல சொல்லுங்க. சக்தி இப்ப பிரசாந்த் நீல் அப்படி கிரிட்டிசைஸ் பண்ண எனக்கு கேட்ட இந்த பாகுபலி அந்த சீரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பாகுபலி ஒரு ஸ்டாண்டர்ட், அதுக்கு அடுத்ததே கேஜிஎஃப் சீரீஸ் தான், அதுக்கு அடுத்ததுதான் RRR. எனக்கு ப்ரோ நான் கேஜிஎஃப் பிடிக்கும் தான் இங்க சொல்லிட்டு ஒரு ஒரு இல்ல அயாஸ் கேஜிஎஃப் 2 விட சலார் கொஞ்சம் பெட்டரா தான் எனக்கு தெரிஞ்சது. இல்ல எனக்கு கேஜிஎஃப் 2 பெட்டரா இருந்துச்சு. சலார்ல வந்து கிரிஞ்சி சீன் இருக்குது தான் இல்லன்னு சொல்லல, பட் ஸ்டோரி வைஸ் அவரேஜ். கேஜிஎஃப் 2 ஓட பேசிக்னா அப்ப படம் நல்லா இருக்கு. அதாவது சலார்ல கிரிஞ்சி சீன் இருக்குதுன்னா அப்ப கேஜிஎஃப்ல எல்லாம் என்ன சீன் வச்சிருந்தா? ஐயோ அதெல்லாம் தெரிஞ்சுதாயா போறோம். ஒரு நிமிஷம் இருங்களேன் சையத் ப்ரோ, ஒரு நிமிஷம் இருங்களேன். இந்த கனி ப்ரோ எதுக்கு எல்லாத்துக்கும் 100% போட்டுட்டு இருக்கீங்க? படமே நீங்க பாக்கல. கேஜிஎஃப் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இருங்க ஒரு நிமிஷம். ரேவந்த் ப்ரோ இல்ல சையத் ப்ரோ சொல்றாருல, இருங்கப்பா. சையத் ப்ரோ ஒண்ணு பாக்குறேன் ப்ரோ. சையத் ப்ரோ ஒண்ணு கேக்குறாருல கேஜிஎஃப்ல கிரிஞ்சி சீன் ப்ரோ. கேஜிஎஃப்லயே நம்ப முடியாத மாதிரிதான் அடிப்பான். அதை விட இதுல ஓவர் த டாப்ல போயிட்டு இல்ல நாங்க மார்னிங் வந்து டிஸ்கஸ் பண்ணோமே கேஜிஎஃப்ல வந்து ஓகே அவன் ஒரு டயலாக் சொல்லுவான், நான் 10 பேர் அடிச்சுட்டான் இல்ல நான் அடிச்ச 10 பேருமே சையத் ப்ரோ ஒரு நிமிஷம். அது அந்த டயலாக். மத்தது கிளைமேக்ஸ்ல இன்னொரு டயலாக், எல்லாமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட் டயலாக். இதுல எப்படி நீங்க கடைக்கு போங்க, ஒரு ஆட்டை வாங்குங்க, அதை கொண்டு வாங்க, அதுக்கு மஞ்சளை போடு, எல்லா அந்த எலிவேஷன் டயலாக்ஸும் ரொம்ப பெருசு. ரேவன் நான் வந்து பிரபாஷ் பிரசாந்த் சொல்லல, டயலாக்ஸ் வந்து தப்பு. கேக்குது ஒத்துக்கிறேன்